நிறைய பேர் வந்து எங்களை கேட்டு இருந்தீங்க, என்னதான் நீங்க வெறும் பிரீமியர் லீக் மட்டும் பண்றீங்க, லாலிகா எவ்வளவு பெரிய லீக், அதே கவர் பண்ணுங்கன்ட்டு. இப்பதான் போன சீசன் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து யமீன் லமால் ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசன் இன் ரியல் மேட்ரிட் ஹிஸ்டரி. லாலிகா அவ்வளவு கோல்ஸ் போட்டிருக்காரு, ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காரு. சோ எம்பாப்பேயோட இன்ட்ரோடக்ஷன் டு திஸ் மேட்ரிட் டீம். பில்டிங் அப்பெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் இயர் பண்ணது, அந்த வின்ன கிளிக் ஆனதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் ஒன் பிளேயர்ஸ் அது மாதிரி நடக்கும். டிசப்பாயிண்டிங் நான் இன்னும் பெட்டரா உண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்றதுன்னா நீங்க யாரும் சொல்லலாம். பெட்டர்னா அப்புறம் ஒரே டிசப்பாயிண்டட்னா ஒரே ஒருத்தன் இருக்கான் டிஃபென்ஸ்ல இருக்க வில்லன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. முதல் முறையா நாங்க வந்து லாலிகாவோட சீசன் ரிவ்யூ பண்ண போறோம். நிறைய பேர் வந்து எங்களை கேட்டு இருந்தீங்க, என்னதான் நீங்க வெறும் பிரீமியர் லீக் மட்டும் பண்றீங்க, லாலிகா எவ்வளவு பெரிய லீக், அதே கவர் பண்ணுங்கன்ட்டு. இப்பதான் போன சீசன் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து யமீன் லமால் ஆயிடுச்சு. சரி, அதனால நான் வந்து கவர் பண்ணலான்னு வந்திருக்கேன். நம்மளோட ஜாயின் பண்றதுக்காக வந்துட்டு விஷ்ணு, அவர் வந்து ரியல் மேட்ரிட் சப்போர்ட்டர், நம்மள ரொம்ப நாளா வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம மில்லர் ப்ரோ, அவரும் வந்துட்டு நம்மள ரொம்ப நாளா ஃபாலோ பண்றாரு, ஒரு பார்சலோனா ஃபேன். ரெண்டு பேருமே முதல்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட ஜேர்னி, நீங்க வந்து எப்படி இந்த வந்து பிக் டீம்ஸ் ஆஃப் லாலிகாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க, உங்களோட லவ் ஃபார் திஸ் கிளப் எப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஷ்ணு ப்ரோ, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ, மை நேம் இஸ் விஷ்ணு. 2017 நினைக்கிறேன், நான் காலேஜ் படிக்கும் போது நான் வந்து ஃபுட்பால் சுத்தமா பார்க்க மாட்டேன். வேர்ல்டு கப் மட்டும்தான் ஃபுட்பால்னாவே என்னன்னு தெரிகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் 2017 தான் நினைக்கிறேன் அந்த பேபி அந்த கடைசியா செஜியோ ராமஸ் ஒரு ஹெட் பண்ணி ஒரு கோல் போட்டு டிராப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அந்த மேட்ச்ல தான் ஃபுட்பால்ல ஒரு ரியல் மேட் ஒரு டீம் இருக்குது, ரொனால்டோ இதுல தான் விளையாடுறான். ஃபர்ஸ்ட் ரொனால்டோ ஒரு பிளேயர் தெரியும், அவ்வளவு. அப்புறம் தான் 2017 இருந்து நான் கிட்டத்தட்ட ஃபுல்லா ஃபாலோ பண்ற டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்ல இருந்து எல்லாம் ஒன்னோடாம அப்படியே தெரியல, அப்படியே இடக்குள்ளேயே வந்துருச்சு, அப்படியே பிடிச்சி போச்சு. அப்போ சரி அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்புறம் பிரீமியர் லீக்ல கொஞ்சம் வந்தேன். அப்படியே இல்லை, ஃபர்ஸ்ட் லாலிகா தான் ஃபுல்லா ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பிரீமியர் லீக்ல வந்து அப்போ பிரீமியர் லீக் ரெண்டும் சேர்ந்து பார்த்துட்டு மத்த லீக்ஸ் எல்லாமே ஜெயிக்குது, ஜாலியா செலிப்ரேட் பண்ணி போகலாம். அதை விட்டுட்டு பிரீமியர் லீக்ல வந்து இதுக்கு அடி வாங்கணும். வந்தபுரம் லைட்டா மேன்யூ சப்போர்ட் பண்ணேன், அட்டி வாங்குறேன் இந்த வருஷம். சரி சரி ப்ரோ. மில்லர் ப்ரோ, அவங்க சொல்லுங்க, உங்களோட பாசா ஜர்னி எப்படி போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா என்னோட ஃபுட்பால் ஜர்னினா இருந்துச்சா அப்படி ரொம்ப ஒரு 2002 வேர்ல்ட் கப் அப்படி இருக்கு. எனக்கு ஏஜ் கொஞ்சம் ஜாஸ்தி. நீங்க எல்லாம் போதி தர்ம செட்டு. அப்போ 2002, 2006, 2010 மட்டுமே வேர்ல்ட் கப் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். வேர்ல்ட் கப் தான் தெரியும். அதுக்கப்புறமா அப்போ கொஞ்சம் நேம்ஸ் தெரிய வந்துச்சு. அப்போ வேர்ல்ட் கப்ல ஆடும்போது ரொனால்டோ, ரூனி, அப்பதான் அவங்க மான்செஸ்டர் யுனைடெட் அப்படி ஒரு கிளப் இருக்கு, அப்படி ஆடுறாங்கன்னு தெரியும். அப்புறம் 2006க்கு அப்புறம் தான் மேரடோனா டேக் ஓவர் பண்ண இது. அப்ப மெஸ்ஸின்னு வந்துச்சு. அப்ப மெஸ்ஸி பார்த்தா மெஸ்ஸி அங்க ஆடிட்டு இருந்தாரு பார்சலோனா. அதுக்கப்புறம் ரொனால்டினியோ. அப்போ கூட நான் அப்படியே டை ஹார்டா பார்சலோனா ஃபேன் அப்படி ஃபாலோ இல்லை, சும்மா கிளப்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறமா 2015, 16க்கு அப்புறம் தான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணி ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸா ஒரு ஃபுல் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு லாஸ்ட் 5-6 இயர்ஸ், அதுவும் இங்கே அபுதாபி இங்கே ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஃபுல் ஒரு ஃபுட்பால் கிளப் ஃபுட்பால் இன்வால்வ் ஆகி டிரான்ஸ்ஃபர்ஸ் என்ன, டிரான்ஸ்ஃபர் விண்டோ, அது எல்லாமே புரிய ஆரம்பிச்சு. அதில் ஒரு லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஆமா, நீங்க வந்து சொல்றத பார்த்தா மெஸ்ஸியோட கெரியர் ஸ்டார்ட்ல இருந்தே பார்த்துருப்பீங்க போலயே ஓரளவுக்கு. ஸோ அது ஒரு நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது அந்த இந்த சின்ன இதுல இருந்து பாக்குறதுக்கு. பட் அதுவே பெரிய விஷயம். நம்ம 2002ல அந்த மொட்டோ ரொனால்டோ அப்படி கட்டெல்லாம் பண்ணி விட்ட அடி வாங்கி அதெல்லாம் ஆயிருக்கு. நான் போன் வந்து 87. அப்ப எனக்கு அந்த ஒரு என்னோட டீனேஜ் 13, 14 அந்த 2002 வேர்ல்ட் கப் அப்ப. ஸோ அப்ப இருந்தேன். சூப்பர் வெரி குட். ஆமா, எப்படியோ ஒரு ஜர்னி ரெண்டு பேருக்கு ஆரம்பிச்சு இப்போ வந்து டை ஹார்ட் ஃபேன்ஸ் ஆஃப் பார்சலோனா அண்ட் ரியல் மேட்ரிட் வந்திருக்கீங்க. அதுவும் இந்த சீசன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து ரொம்ப நாளைக்கு கழிச்சு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஒரு ஃபயர் இருந்துச்சு, ஒரு மேட்ரிட் பார்சா ஒரு ரைவல்ரி மறுபடியும் வந்தது, லாலிகாக்கு மறுபடியும் வியூவர்ஷிப் அதிகமாச்சு. ஸோ பேசிக்லி இந்த சீசன் வந்து ஒரு டர்ன் ஓவர் சீசனாவே தான் இருந்ததுன்னு என்னோட ஒப்பீனியனு.
பட் இந்த பர்டிகுலர் சீசனை வந்துட்டு உங்க கிளப்புக்காக ஒன் வேர்ட்ல நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ரியல் மேட்ரிட் வந்துட்டு ஒரு ரொம்ப பேட் சீசன் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டேபிள்ல 4 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். அதுல ஒத்து போயிருக்காங்க. டெக்னிக்கலி நாட் சோ பேட்னு சொல்லலாம். பட் அகைன் ட்ரோஃபீஸும் ஒன்றும் பெருசா ஜெயிக்கல. ஸோ லாலிகா சீசன் மட்டும் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஒன் வேர்ட்ல எப்படி உங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க விஷ்ணு ப்ரோ? ப்ரோ ஒன் வேர்ட்ல சொன்னேன்னா ஆவரேஜ், ஆவரேஜோட கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான் இத்தனை வருஷமா பார்த்ததுல. ஏன்னா எப்பவுமே எங்களோட லாலிகா பாத்தீங்கன்னா என்னைக்குமே கம்மியா தான் இருக்கும். சாம்பியன்ஸ் லீக்ல எங்க ரன் என்னைக்குமே சூப்பரா இருக்கும். லாலிகா பாத்தீங்கன்னா பார்க்கா எப்ப வந்து லெஸ்ஸா விளையாடுறாங்களோ அப்பதான் நாங்க நல்லா பீக்ல விளையாடுவோம். அப்படித்தான் நாங்க போவோம். சரி அவங்க கூட ரொம்ப 2017 சீசன் மட்டும் தான் நாங்க இவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈக்குவலா சண்டை போட்டோம். இல்லைன்னா என்ட்ரிக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அவங்க முன்னாடி போயிருவாங்க, இல்ல நாங்க முன்னாடி போயிரு ஜெயிச்சிருவோம். ஈக்குவலாவே போகாது. அந்த ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வித்தியாசம்னா 17 சீசனோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாருங்க இந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் போயிட்டு ஒரே ஒரு டைம் எங்களுக்கும் அத்லெட்டிக்கும் போச்சு. அப்போ இவங்க டவுனா இருந்தாங்க. ஆனா மத்தபடி இந்த சீசன் வந்துட்டு நீங்க ஆவரேஜ் சொல்றீங்க அவ்வளவுதான். பட் இன் ஜெனரல் லீக் எடுத்து பார்த்தாலே ஆவரேஜ் சொல்லலாம். ஆவரேஜ். ஓகே, நீங்க மில்லர் ப்ரோ நீங்க சொல்லுங்க. பார்சிலோனாவோட சீசன் ஒன் வேர்ட்ல சொல்லலாம் அப்படி சொல்லலாம். No words to say, bro. This is amazing, phenomenal, extraordinary. Anything we can say. Unexpected, actually. For me, it's unexpected. ஏன்னா லாஸ்ட் இயர் எங்களோட வேர்ஸ்ட் சீசன் சொல்லலாம். சாவி டேக் ஓவர் பண்ண அப்புறம் அப்போ கூட எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் ஃபிளிக்கு சொல்லும்போது அவன் ஜெர்மனுக்கு ஓகே ஆயினது. ஆனால் பட் பார்சிலோனா எங்களோட கிளப் கல்ச்சர் வித்தியாசமா இருக்கும். அப்போ கூட இவர் ஸ்பாட்டிஃபைல இவரோட ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன். எனக்கு அங்க வந்து தியாகோ மோட்டா நல்லா போலனால அவர் வந்து பாசா ஃபார்மர் பிளேயர். அப்போ அவர் வந்தா கூட ஓரளவுக்கு ஜங்ஸ்டர்ஸோட கோஆர்டினேட் பண்ணி எங்க கிளப் கல்ச்சருக்கு ஓகே இருக்கும்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஃபிளிக் ட்ரெயின்லாம் வந்துடுறாங்கண்ணா ஒரு பேக்கோட. சீரியஸா ப்ரோ, ட்ரெயின்ல ஒரு பேக்கோட வந்துடுறாங்கண்ணா. வாட் அ சேஞ்ச் ஓவர் ப்ரோ. I can't say anything. I got my boys with me, at least golden favor. And if we don't meet before I leave, I hope I see you later. Seriously, our அந்த players profile பண்ணதான் bro, it's the best. He profile their best. அதுதான் I like in this season bro. Absolutely bro, நீங்க கரெக்டான வேர்ட் யூஸ் பண்ணீங்க, அன்எக்ஸ்பெக்டட். ஏன்னா வந்து ஒரு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இவ்வளோ ஒரு சேஞ்ச் ஓவர் அதுவும் ஒரு சீசன் நடக்கும்ன்றது. இட் வாஸ் an incredible achievement by the managers. ஸோ அதை நம்ம சொல்லியே ஆகணும். அண்ட் இப்போ வந்து ரியல் மேட்ரிட் வருவோம். ரியல் மேட்ரிட் வந்துட்டு இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு சீலிங் எல்லாம் உடச்சிட்டு போற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா எம்பாப்பே வந்துட்டு ஒரு பாய்வுட் மெட்ரிட் ஃபேன், அது மட்டும் இல்லாம ரொனால்டோ தான் பிகெஸ்ட் ஐடல். அதே மாதிரி ஒரு அவருக்கு ஒரு அன்வெயிலிங்க கொடுத்தாங்க, வராரு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட. பெல்லிங்ஹாம் கனெக்ஷன் அப்படி இப்படின்னு பேச்செல்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங் ஒரு 10 கேம்ஸ் வந்துட்டு சுத்தமா என்னடா இது எம்பாப்பே வாது அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. அவுட் ஆஃப் பொசிஷன்லாம் தோணுச்சு. ஸ்ட்ரைக்கர்ல ஆட வச்சது, லெஃப்ட் விங்க்கு காம்படிஷன் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எம்பாப்பே, அப்புறமா ஹவ் வி டர்ன்ட் அரவுண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு, அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப்ல கூட இல்லை 10 கேம்ஸ் அப்புறம் பிக்அப் பண்ணிட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசன் இன் ரியல் மேட்ரிட் ஹிஸ்டரி. லாலிகா அவ்வளோ கோல்ஸ் போட்டிருக்காரு, ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்காரு. ஸோ எம்பாப்பேயோட இன்ட்ரடக்ஷன் டு திஸ் மெட்ரிட் டீம் என்னெல்லாம் எல்லாம் ஓவரால் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அவர் வரும்போது எல்லாத்துக்குமே எக்ஸ்பிரேஷன் எம்பாப்பே வந்து வேர்ல்ட்ல பெஸ்ட் பிளேயர். அவர் வந்தாருன்னா சரி ஆல்ரெடி இந்த டீம் சாம்பியன்ஸ் லீக் எல்லாம் ஜெயிச்சுட்டு வருது, நல்லா செம ஸ்ட்ராங் இருக்கிறாங்க, இந்த டீம் இன்னொரு அடிஷன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு லைட்டா ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஒரு 15 கேம்ஸ் நான் ஒரு ட்வீட் போட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து டிசம்பர் வரைக்கும் எம்பாப்பே வந்து கம்மியா தான் போடுவான், அதுக்கப்புறம் பாருங்க அவனோட ஸ்கோர் என்ன பண்ணிக்கிறான், ஒரு டபுள் பண்ணுவான் அப்படின்னு நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். இன்னைக்குமே தெரியும் ப்ரோ, பெல்லிங்ஹாம் எல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் லாஸ்ட் இயர் பண்ணது, வந்த வின்ன கிளிக் ஆனதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒன்ஸ் இன் ஒன் பிளேயர்ஸ் தான் அது மாதிரி நடக்கும். டக்குன்னு வந்து வந்த சீசன்லயே 20 கோல், அது மிட்ஃபீல்ட்ல இருந்து டக்குன்னு 20 கோல். அதெல்லாம் வந்து நான் எம்பாப்பே எதிர்பார்த்தேன். நான் ஒரு 40 கோல்ஸ் எதிர்பார்த்தேன் இந்த சீசன். ஆனா எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 10 to 15 அவ்வளவுதான், அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா இது பண்ற மாதிரி எதிர்பார்த்திருந்தேன்.
அப்புறம் என்ன மிஸ்டேக்னா எங்களுக்கு அட்டாக்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் அப் பண்றதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆச்சுங்க எல்லாத்துக்கும் பிக்கப் இருக்கு. ஆனா மெயின் ப்ராப்ளம் எங்களுக்கு டிஃபென்ஸ்ல. சரி அதுக்கு அப்புறம் வருவோம். நம்ம இப்ப வந்து எனக்கு நான் வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒரு 10 கேம்ஸ்க்கு அப்படித்தான் இருப்பாருன்னு. பட் போக நல்லா பிக்கப் பண்ணாரு. அப்புறம் ஃப்ரண்ட் த்ரீ வந்து நல்லா சிங்க் ஆச்சு லாஸ்டா போக. அப்புறம் இன்ஜுரிஸ் நிறைய வந்துச்சு. நினைச்ச ஃப்ரண்ட் த்ரீ ஆடல. அதுக்கப்புறம் சோலோவா கேம் எடுத்துட்டு போனோம். அவுட் ஆஃப் பாக்ஸ்ல ஸ்கோர் பண்ணி தான் கடைசியில ஜெயிச்சோம். சம்பந்தம் லிங்க் அப்லயே எதுவும் ஒர்க் ஆகாம சம்பந்தம் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல ஒரு கோல் அடிப்பான். அப்படித்தான் கொஞ்சம் இதை கிளிக் ஆச்சு. எக்ஸலன்ட் சீசன் நமக்கு பொறுத்த வரைக்கும், எனக்கு பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சீசனுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் அவனுக்கு. இந்த சீசன் நெக்ஸ்ட் சீசன் இன்னும் பார்க்கலாம், நம்ம இன்னும் டெப்தா பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு இன்னொரு உங்களுக்கு பால்ஸ் வந்து இந்த கிரியேட்டிவிட்டிக்காக உங்க ட்ரெண்ட் ஆர்னால் வேற தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஸோ அவங்களோட லிங்க் அப் பார்க்கவும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும். அவங்க என்ன கொஞ்சம் கௌதம்லாம் அழுதுட்டு இருக்கான், இன்னும் அழுதுட்டு தான் இருக்கான். பட் பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் 10 மில்லியன் கொடுத்துருக்கோம். கம்மிட்டு சொல்லுங்க. ஆமா, ஃப்ரீ டிரான்ஸ்ஃபருக்கு 10 மில்லியன் கொடுத்துருக்கீங்களே, அதுவே நல்ல விஷயம். பட் மில்லர் ப்ரோ வரும். அப்படி இப்போ வந்து உங்களோட மெயின் டாக் வந்துட்டு உங்களோட மேனேஜர் தான். இப்போ சாவி வந்து அவ்வளோ ஒரு ஸ்டேபிளான ஸ்குவாடை விட்டுட்டு போல. ஏதோ வந்து கொஞ்சம் ரொம்ப டீமுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் டவுனா இருந்துச்சு. யாருக்குமே வந்துட்டு அவ்வளோ, ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபயரும் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த சீசன் வந்து அவர் பிக்கப் பண்ணி ஒரு நல்ல ஐடென்டிட்டி கொடுத்தாரு. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. இப்போ வந்து டச் டேக்கன் இன்ஜுரியா இருக்கட்டும், அது வந்து ஷெஸ்னியை ரீப்ளேஸ் பண்ணி அவர் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வந்து ஒரு பிளேயரை வந்து பிளேட் வெல், செமிஃபைனல்ஸ் வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டாங்களே சாம்பியன்ஸ் லீக்ல. ஸோ அது இல்லாம உங்களோட ஸ்டார் பிளேயர்ஸோட பிரேக் அவுட் சீசனா இருந்துச்சு. நிறைய பேர் குபார்சி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், பெட்டிலாம் சொல்ல வேணாம், லமீன் யமால். ஸோ வந்துட்டு ஓவரால் டீமை நல்லா செட்டப் பண்ணி வேற லெவல் அவுட்புட் கொடுக்க வச்சாங்க. எஸ்பெஷலி ரஃபினியாலாம் வந்துட்டு ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் சீசன்ஸ். ஸோ எவ்வளோ கிரெடிட் வந்து இந்த மேனேஜருக்கு போவோம். ஹவு டிட் ஹி சேஞ்ச் திஸ் கிளப்? எஸ் ப்ரோ, நீங்கள் முன்னாடி சீசனில் சாவியில் லீக் வின் பண்ண சீசனில் பார்த்தீங்கன்னா ஓகே, நீங்கள் வி வின் த லீக். ஆனால் அதில் ஒரு 11-12 கேம்ஸ் வந்து மார்ஜினல் வின்ஸ், 1-0 1-0 1-0 மார்ஜினல் வின்ஸ். ஓகே, அதே மாதிரி அங்கே டிஃபென்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது அந்த சீசனில். ஏன்னா அங்கே ஒரு 20 க்ளீன் ஷீட்ஸ் வச்சுருந்தோம். அதில் வந்து கிறிஸ்டியன்சன், இவங்க அராஹோலாம் ஆடிருந்தாங்க. இருந்தாலும் அது அட்டாக் வைஸ் அந்த சீசன் வந்து எங்களுக்கு லீக், ஈவன் தான் லீக் வின் பண்ணியிருந்தாலும் அட்டாக்ஸ் வைஸ் அந்த சீசன் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் சீசன் நச்ச மாதிரி போகலை. ஓகே, சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல் போனோம். இந்த 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 நம்ம அராகோ வந்து பண்ணிவிட்ட வேலையால் அதில் ரெட் கார்டை வாங்கி 2 கோல்ஸ் லீட் இருந்து அதுக்கப்புறமா டவுன் போய் அதோட தான் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு எல்லாருக்கும். சும்மா இருக்க முடியாதடா. ஆனா ஜாவி தப்பு. அதுல ஜாவி அவன் எம்மாவை தூக்கின வெளியே ரொம்ப தப்பு பண்ணாங்க. ரெட் கார்டு வாங்கினவங்க எம்மாவை தூக்கிட்டு. ஆனா இந்த சீசன் ப்ரோ நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா we scored 101 goals in La Liga. In La Liga all together 165 goals all together. Goal contribution from everyone, Yamal இருக்கட்டும், Lewandowski, Rafinha, even Fermin Lopez, Ferran Torres. In La Liga itself he have 11 or 12 goals, all together 20 goals. அப்புறம் ஃபெமின் லோப்பஸ் அவர் நல்லா, அதாவது வந்து அவரோட சேஞ்ச் ஓவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் அவரோட பேக் ரூம்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் நான் கூட இனிகோ மார்டினஸ் வந்து அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இனிகோ மார்டினஸ் தேவையில்லை. ஆனால் இந்த சீசன் இனிகோ மார்டினஸ் சாலிட் பேக். டீமுக்கு சீசன்ல வரக்கு இனிகோ மார்டினஸ் ஓட சேஞ்ச் ஓவர். அதே மாதிரி ரஃபீனியா சொல்லவே தேவையில்லை. ரஃபீனியா அந்த பால்டே இருக்கு மட்டும், ரஃபீனியாக்கும் பால்டேக்கும் அந்த அந்த லிங்க் அப் அண்ட் கெமிஸ்ட்ரி இட்ஸ் அமேசிங். அப்போ அதுதான் ப்ரோ, என்னன்னா அவரோட அதை சரியா ப்ரொஃபைல் பண்ணி, பிளேயர்ஸை சரியா ப்ரொஃபைல் பண்ணி அவரோட நல்லா கோஆர்டினேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம விளையாடினது ஹைலைன், அந்த ஹைலைனுக்கு எவ்வளோ கோஆர்டினேஷன் இருந்தா அவ்வளோ அந்த 111 சம்திங் மோர் தென் 100 ஆஃப் சைட்ஸ் ட்ராப் பார்சா. ஆமா, எக்ஸாக்ட்லி. அது நல்லாவே மாஸ்டர் பண்ணிட்டாங்க அந்த ஹைலைனை. ட்ரைனிங்ல எவ்வளவு ஒர்க் பண்ணிருந்தா தான் அந்த ஹைலைன் ஆட முடியும். அதான் அதான் எம்பாப்பேக்கு சொல்லிட்டு, நீ வெயிட் பண்ணி
போலை வாங்கிட்டு ஓடினா கூடி யாரும் துரத்தி பின்னாடி வர மாட்டாங்க. ஆனா அவன் இல்ல, நான் ஆஃப் சைட் தான் போவேன் அப்படின்ட்டு போயிட்டான். இல்ல ப்ரோ, அதான் ஃபிளிக்கோட இந்த சிஸ்டம், அவர் அந்த சிஸ்டத்தை சரியா ட்ரைனிங் கிரவுண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணினது, பேக் ரூம்ல வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பிளேயர்ஸோட கோஆர்டினேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப், இதுதான் வந்து இந்த சீசன்ல சக்சஸ் அப்படின்னு. ஒரு வின்னிங் மென்டாலிட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம்ல கிளப்புக்கு. எக்ஸாக்ட்லி. சீரியஸா ப்ரோ, யூ காட் ஒன் பாயிண்ட். என்னன்னா லாஸ்ட் சீசன் சாவியோட அந்த 2 சீசன்ல 2 கோல்ஸ் டவுன் போச்சுல, 1 கோல் லீட் போனா கூட ஓகே முடிச்சிடலாம் லீவ் அப்படின்னு. ஆனா இந்த சீசன் 2 கோல்ஸ் 3 கோல்ஸ் போயிருந்தா கூட நம்ம ஓகே வெயிட் பண்ணி லாஸ்ட் மினிட் லாஸ்ட் விசில் பண்ண மட்டும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அப்படி ஒரு 2020க்கு முன்னாடி பார்சிலோனா அந்த சுவாரஸ் மெஸ்ஸி அப்ப அந்த கொடுக்குற கம்பேக் அந்த சீசன் மாதிரி வந்துச்சு. பியூட்டிஃபுல். ஆமா, ஸோ வந்து ஃபிளிக்கோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம குறைய சொல்ல முடியாது. இட்ஸ் பின் இன்க்ரெடிபிள். அண்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு வருவோம். நீங்க ரியல் மேட்ரிட் சொன்ன மாதிரியே மெயின் ப்ராப்ளம் என்னதான் நம்ம அட்டாக் வந்துட்டு கொஞ்சம் ஒரு பயங்கரமான நிலைமையில இருந்தாலும் கொஞ்சம் பேஸ்மெண்ட் வீக்னு சொல்ற மாதிரி டிஃபென்ஸ்ல வந்துட்டு எல்லா இடத்துலயும் ஷேக்கியா இருந்துச்சு. அதாவது லெஃப்ட் பேக், ரைட் பேக், சென்டர் பேக்குமே வந்துட்டு இப்போ ஷுவமேனிலாம் நிறைய கேம் ஆடினா அவனுக்கு வந்து சுத்தமா சென்டர் பேக் வரவே இல்லை அந்த பொசிஷன் ஆடுறதுக்கு. அப்புறம் ரைட் பேக்ல லூக்கஸ் வாஸ்கஸ் வந்துட்டு அவன் ரைட் பேக் என்னன்னே தெரியல, பாவம் கேப்டன்சி எல்லாம் கொடுக்குறீங்க, ஆனா மட்டமான பெர்ஃபார்மன்ஸ். லெஃப்ட் பேக்கும் வந்துட்டு அப்பப்போ யார் ஆடுறாங்க லைக் மாறி மாறியே இருக்கும். ஸோ ஓவரால் செட்டே ஆகல டிஃபென்சிவ் லைன் அப். ஸோ how did it affect? Obviously affect ஆயிடுச்சு, பட் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆகும் நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஏன் இந்த முன்னாடியே எதிர்பார்க்கல நீங்க? ப்ரோ ஆன்ஸ்லாட் எதிர்பார்த்தான், அவன் கேட்டான், அவன் சிபி கண்டிப்பா வேணும்னு கேட்டான். ப்ரோ யோசிச்சு பாருங்க, எங்க டீம்ல வந்து 4 சிபி மெயின் சிபி, அதுல ஒருத்தர் வந்து அவன் ஆடவே மாட்டான். வெலஹோ வந்து அவன் ஆடவே வைக்க மாட்டான், ஒரு கேம் கூட ஆட வைக்க மாட்டான், ட்ரஸ்டே இல்ல. 3 சிபி, அதுல வந்து ஆலபா வந்து டிசம்பர் வரைக்கும் வரமாட்டான்னு தெரியும். அவன் சொல்ல போனா மெயினா ரூடிகர், மிலிட்டோ மட்டும் வச்சுதான் போயிருக்கிறான் சீசன் ஸ்டார்டிங்ல. யாரும் இவனை நம்பி வரலாம் அப்படின்ட்டு, ஜோமனியை வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அங்கதான் என்ன பிரச்சனையா, ஜோமனி வந்தானா டிஃபென்ஸ்ல காமவிங்க இன்ஜுரி, அந்த பொசிஷன் ஆடுறதுக்கு ஆள காணும். அதுக்கப்புறம் என்னன்னா ரைட் பேக் போனான் லூஸ்கஸ் வாஸ்கஸ், அவன் ரைட் விங்கர். அவனோட ஜிடான் ஏதோ ஒரு மேட்ச் எனக்கு வழி இல்லையே அப்படின்ட்டு ஆடாது, ரைட் பேக் ஆடுறாடும் போது ஆடினாட்டு கன்னியூ பண்ணி ரைட் பேக். ஆனா அவனா வந்து ஒரு டீம் பிளேயர், என்னதான் திட்டினாலும் அவனா ரொம்ப டீம் பிளேயர், பெஞ்சில் உட்கார வச்சாலும் ஃபீல் பண்ண மாட்டான். அந்த மாதிரி பிளேயர் நேச்சோ போன வருஷம் வெளியே போனான். அவனுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டர் யாரோ ஒருத்தர் இருக்கணும். 3 பேர் போன வருஷம் வெளியே போனாங்க, ஒரு மிட்ஃபீல்டரு, ஒரு ஸ்ட்ரைக்கரு, ஒரு டிஃபெண்டரு. கொண்டு வந்தது 2 ஸ்ட்ரைக்கரு. ஓகேங்களா, அந்த மாதிரி பேர் எனக்கு ரொம்ப மிஸ் ஆச்சு. அப்புறம் க்ரூஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கெல்லாம் ஒருத்தர் கிடைக்கல. டிஃபென்ஸ்ல மெயினா இந்த ப்ராப்ளம் தான். இவன் மெண்டி வந்து ஹாஃப் சீசன் என்னைக்குமே விளையாட மாட்டான். அவனோட ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து ரியல் மேட்ரிட் வரைக்கும் அவனோட 50 கேம்ஸ் இல்ல 25 கேம்ஸ் தான் அவனுக்குன்னு ஒதுக்கி வைக்கணும். அதுக்கு மேல அவனை ஆட வைக்கவே முடியாது. அதுக்குன்னு ஒரு இவன் ஏன் தெரியல, ஆன்சலாட்டி நிறைய பேர்த்த அவன் ட்ரஸ்ட் பண்ணல, குல்லரை ட்ரஸ்ட் பண்ணல அதிகமா பிக் மேட்ச்ல. பட் அவன் குல்லரை சொன்னது அவனோட சொல்ல போன எல்லா மேட்சுமே பிக் மேட்ச், நம்ம பெரிய அட்டாக்கர்ஸ் இத்தனை பேர் இருக்கிறாங்க விட்டு போட்டு அவனை ஆடினா தோத்தா அப்புறம் திருப்பி வரும்ட்டு. அப்புறம் அவனும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தான். ஆனா ஃபர்ஸ்ட் போர்டு மேலேயும் மிஸ்டேக். ஸ்டார்டிங் என்னன்னா அவங்க வந்து மார்க்கெட்ல டிஃபெண்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ மெயின் டிஃபெண்டர் ஒருத்தர் இல்ல வாங்க லாஸ்ட் சம்மர்ல பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மெயின் டிஃபெண்டர் ஒருத்தர் என்ன ப்ரொஃபைல் ஆற மாதிரி இல்ல, அதனாலதான் போனேன். யூரோ ட்ரை பண்ணாங்க, பட் ஏதோ வேஜஸ் செட் ஆகல அப்படின்னு ஆப்வியஸ்லி கொடுத்தாங்க. பட் யூரோவும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சொல்ல போனா 18 இயர்ஸ் தான். அவனையும் வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியாது. ரியல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மிலிட்டரி வந்து அவனும் 19 இயர்ஸ் ஆனா ப்ரூவ் பண்ணிட்டான். ப்ரூஃப் கொஞ்சம் ஆனா வாயிர் வந்துட்டு யூஸ் ஆயிருப்போம், கண்டிப்பா யூஸ் பண்ணிருப்பான். ஆனா அவங்க ரொம்ப வேற யாராவது நல்லா தேடிட்டு இருந்தா நினைக்கிறேன். 1000 கிடைச்சது நல்ல நல்ல டீல் இல்ல ப்ரோ. நான் பார்த்தா ரியல் மேட்ரிட் எப்படி ஒரு லோன் சைனிங்காவது எடுப்பாங்க சிபிக்கு. எதுவுமே ட்ரை பண்ணல. அதுலதான் நான் ரொம்ப நாங்க அப்படி சரி இவன் இன்ஜுரி ஆகும்போது நினைக்கிறேன், மிலிட்டோ இன்ஜுரி ஆகும்போது, கவகா இன்ஜுரி ஆகும்போது கண்டிப்பா ஒரு பிளேயர் கொண்டு வருவாங்கன்னு நினைச்சேன். அப்போ ரால் அசென்சியோ அவன் ஃபர்ஸ்ட் மெயின் டீம்லயே அவன் கொண்டு வர ஐடியாவே இல்லைங்க ப்ரோ. கொண்டு வர ஐடியா வந்து ஜான் மார்டினஸ்னு ஒருத்தன். அவன் என்ன ஆச்சுன்னா அவன் இன்ஜுரியில போயிட்டான் ஸ்டார்டிங் ப்ரீ சீசன்ல. ஆனா இதுதான் the beauty of football. அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷனால தான் உங்களுக்கு ஒரு நல்ல பிளேயர் டிஸ்கவர் ஆவாங்க. நான் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ரால் அசென்சியோ இருந்தான், பட் அவனுக்கு சான்ஸே தர மாட்டாங்க.
ஒரு அன்னைக்கு நடு கேம்ல ஒரு இன்ஜுரி ஆகி போனாதான் அவன் உள்ள வந்தான் திருப்பி. அதே மாதிரி அந்த மேட்ச்ல ஒரு அசிஸ்ட் போட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு கிக் ஆச்சு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் என்னைக்குமே நம்ம ஒரு கிளிக் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பாசிட்டிவ் நமக்கு ஃபுல்லா வந்துடும் போல தெரியுது. அது மாதிரி தான் அவன் ஆடினான். ஆனா அவன் ரேடார்லயே இல்ல, சொல்ல போனா ரேடார்னா அவனை வந்து சும்மா வச்சிருக்கலாம் தான் ஐடியா இருந்தாங்க. மெயினான ஐடியா இருந்து யோன் மார்டினஸ் சொல்லிட்டு 17 வயசு பையன் சூப்பரா ஆடுவான். அது அவனைத்தான் வச்சிருந்தாங்க. அவன் ஏசிஎல்னால அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் சரி இவனை கொண்டு வந்தாங்க. இவன் செம கிளிக். இவனும் கிளிக் ஆக ரொம்ப மோசமா இருந்திருக்கும். எங்கேயோ போயிருப்போம் நாங்க. ஆமா, ஏன்னா இவன் நிறைய இடத்துல சேவ் பண்ணிருக்கான். ஐயோ ப்ரோ, மேன் சிட்டி நாங்க வெளியே வந்துருப்போம் இவன் நல்லா ஆடினா. அதுக்கப்புறம் ஆமா, அந்த அடியிலயும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நினைச்சிட்டு போனோம். டர்னிங் பாயிண்ட் உங்களோட சீசன்லயுமே. பட் இப்ப ரொம்ப சாந்தமா போற இந்த எபிசோட்ல கொஞ்சம் கலவரத்தை உண்டாக்கும். சோ வந்து இந்த சீசன் வந்துட்டு ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி இல்ல 4 வாட்டி வந்துட்டு மறுபடியும் அடி வாங்கிட்டீங்க. இந்த எல் கிளாசிக்கோல ப்ராபபிளி ஒன் ஆஃப் த மோஸ்ட் எம்பாரசிங் சீசன் சொல்லலாம். ஏன்னா உங்களோட ஹோம்லயும் வந்து அடிச்சிட்டாங்க. அதுவும் சும்மாலாம் அடிக்கல, நல்லாவே அடிச்சிட்டாங்க, அவையிலே போய் அடிச்சிட்டாங்க. சோ உங்க 2 பேரோட பெர்ஸ்பெக்டிவ் இந்த சீசனோட எல் கிளாசிக்கோ உங்களுக்கு ஒருத்தருக்கு ஹாப்பியா இருக்கும், ஆப்வியஸ்லி இன்னொருத்தருக்கு வந்து சமக்கடுப்பா இருக்கும். உங்களோட ஃபீலிங்ஸை வந்து நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? எல் கிளாசிக்கோ வந்து நார்மலா இப்போ சாவி டேக் ஓவர் பண்ணி அவரோட ஃபர்ஸ்ட் எல் கிளாசிக்கோவும் நாங்கள் 4-0 அதான் வின் பண்ணோம். 4-0 பெர்னபியூல அவரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீசன்ல ஃபர்ஸ்ட் எல் கிளாசிக்கோல 4-0 பெர்னபியூல. அது ஓகே. அது ஹியர் அந்த அப்போ ஒன்று நாங்கள் வின் பண்ணுவோம், ஒன்று அவங்க வின் பண்ணுவாங்க, இல்லை ட்ரோ அப்படி. ஆனால் இந்த சீசன் ஈவன் ப்ரீ சீசன்ல ஸ்டார்ட் பண்ணி ப்ரீ சீசன் யூஎஸ் டூர்ல ஸ்டார்ட் பண்ண வின், லாலிகால 2 wins, தென் சூப்பர் கோப்பா, தென் த கோப்பா டெல்ரே. கோப்பா டெல்ரே எல்லாம் ப்ரோ, தட் இஸ் பயங்கர கேம் ப்ரோ. So that's I don't say it's the biggest achievement, but it's a big thing for as a both rivalry. So it's not a normal rivalry like Liverpool or Manchester United. It's a different kind of rivalry, right? So it is very I can't express my word, but it's a very good for the league, as a whole league. It's a very good, because last one season or last 1.5 season, when you're comparing the El Clasico, everyone will say, okay, Real Madrid, okay, Barcelona, they can compete, but Real Madrid easily. But this season, everyone watching the El Clasico, whichever El Clasico, everyone watching. So that is it is very good as a league itself also. ஆமா, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அதான் நான் அடுத்த क्वेश्चन கேட்கலாம்னு இருந்தேன். பட் இன் ஜெனரல் பார்சிலோனா ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, சும்மா ரீப்ளே பார்க்கலாம். இப்பெல்லாம் போர்டிங் மாத்திரம் முடிச்சு தூங்காம பார்த்தாலும் ஓகே, மேட்ச் வின் பண்ணிடலாம். காலையில மேனேஜர் கிட்ட திட்டு வாங்கணும். அந்த அளவுக்கு குத்தியா இருக்குது பாருங்க. பட் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ். சோ விஷ்ணு ப்ரோ, கஷ்டமா தான் இருக்கும், பட் சொல்லுங்க, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இவ்வளவு வருஷம் டாமினேட் பண்ணிட்டு இந்த மாதிரி அடி வாங்குற அப்புறம் வந்து என்ன பண்ணீங்க? ஜெனரல் ஃபுட்பால் ஃபேன்ஸ் இப்படிதான் ஃபீல் பண்ணுவோம். அதனால வந்துட்டு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எடுத்து லைட்டா வலிச்சுது. அப்புறம் சரி பரவாயில்ல விட்டோம். அதுக்கப்புறம் சரி சரி ஓகே, எல்லாம் முடிஞ்சு துண்டை கவுத்திட்டு போக வேண்டியது அப்படின்னு எனக்கு. ஆனா கோப்பா டியரே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ப்ரோ. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் வந்து லைவ் வாட்ச் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் சுத்தமாவே டீம் இல்ல. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு கிக் நடந்துச்சு, அப்படியே இதாச்சு. எனக்கு என்ன அந்த டிஃபென்ஸ் தான் ப்ரோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதுலதான் எங்களுக்கு மெயினா போச்சு. பட் எனக்கு எல் கிளாசிக்கோ லாஸ்ட் இயர் கூட எல் கிளாசிக்கோ கூட எனக்கு வந்து எல்லா டைம் போகும்போது பார்க்க ஆகுனாவே எனக்கு லைட்டா ஒரு பயம் இருக்கும், அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆடுவாங்க அப்படின்னு. இந்த வருஷமெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த ஃபர்ஸ்ட் எல் கிளாசிக்கோ பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு, இந்த வருஷம் நமக்கு கோப்பாடியோட முன்னாடியே செமிஃபைனலே எலிமினேட் ஆகிட்டு போயிடணும், எனக்கெல்லாம் ஃபைனல் வந்தவே கூடாது அவங்க அப்படின்னு வேண்டிட்டு இருந்தேன். வந்தா கண்டிப்பா தோத்துருவான்னு தெரியும். எனக்கு வந்து அவ்வளவு நம்பிக்கையே சுத்தமா. அப்புறம் எனக்கு அந்த கோப்பாடி இருக்க அப்புறம் தான் எனக்கு லாலிகா மேல நம்பிக்கை வந்துச்சு. கோப்பாடி அந்த ஃபைனல் கடைசியா 116 மினிட்ல கோல் போட்ட தான் எனக்கு ஓகே, நம்ம அது வரைக்கும் 90 மினிட்ஸ் நம்ம தாக்கு பிடிச்சிருக்கிறோம். நம்ம இந்த டிஃபென்ஸ் வச்சுட்டு மேக்ஷிப் டிஃபென்ஸ் அதெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் லாலிகா ஃபைனல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா 4 பேர் ஆடினாங்க. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சென்டர் பேக் ஆடவே தெரியும். அவன் தான்
மத்தவங்க ஃபுல்லா மிட்ஃபீல்ட் இருந்து ஒருத்தன் வால்வர்டே தெய்வம் bro எங்களுக்கெல்லாம். எங்க ஓட்டாலும் ஆடுவான். பாவம். ஆனா அவன் மனுஷன் அவன் ஒரு பொசிஷன்ல ஆட விடாம எல்லாமே ரைட் பேக் ஆட மிஸ் விட்டுருந்தீங்க. அதான் அப்பயுமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். மிஸ் அவுட் ஆஃப் பொசிஷன் எல்லா பிளேயரையும் பொசிஷன் மாத்தி மாத்தி ஆட வச்சதுதான் மெயின் தப்பு. ரொம்ப ரொம்ப தப்பு. வால்வர்டே மிட்ஃபீல்ட் அதுதான் இப்ப வந்து அதுக்கு நிறைய பேர் கார்லோ ஆன்செலாட்டிக்கு அவ்வளவு ஹேட் வந்தது ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. பட் அவர் என்ன பண்ண முடியும்? அது கொஞ்சம் அநியாயமா இல்ல பாவம். அவ்வளவு வின் பண்ணி கொடுத்த மனுஷனை போட்டு இப்படி அடிச்சுட்டு இருந்தீங்களா? எனக்கு எனக்கு சுத்தம் சொல்ற மாதிரி ஆன்செலாட்டி மேல வந்து எனக்கு சுத்தமாவே கடுப்புல எனக்கு அவன் என்ன பண்ண முடியும்? பேஸ்கஸ் வச்சு போக முடியுமா? அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருங்க போல அந்த அட்டாக் எல்லாம். சரி இவனோட வால்வர்டே ஆர்சனல் கூட எல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியலைங்களா? அந்த மேட்ச் எல்லாம் யோசிச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது எனக்கெல்லாம். ஏன்டா இப்படியாட ஆடுவீங்க போயின்னு. ஆனா இல்ல ப்ரோ, அது வந்து என்ன கேட்டா ரியல் மேட்ரிட் ஆஸ் அ ஹோலா கான் பாயிண்ட் ஒன் பர்சன். ஏன்னா அவங்களோட இப்போ லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா அவங்களோட சிஸ்டம் பிளே இல்லை. ரியல் மேட்ரிட் வந்து பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ். அப்போ கார்லோ ஆன்செலோட்டி பண்ணல, எந்த தப்புமே இல்லை. ஏன்னா உனக்கு ஒரு சிஸ்டம் பிளேன்னா தான் இந்த 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 பிளேயர் இந்த பொசிஷன் இந்த பொசிஷன் இந்த பொசிஷன் என்ன ஆடுவான். ஓகே, எங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. எங்க வேணாலும் எனக்கு ஒரே ஒரு பொசிஷன் இருந்துச்சு, க்ரூஸ். அந்த 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 பொசிஷன் தான். நீ காஷ்மீர் ஒரு 2018 ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பான், ரியல் மேட்ரிட் கேம் டிபெண்ட்ஸ் அப்பான் டோனி க்ரூஸ். அவன் ஃபாஸ்டா போகணும்னு நினைச்சானா ஃபாஸ்டா போகும், அவன் ஸ்லோ பண்ணு நினைச்சானா ஸ்லோ பண்ணும். எல்லாமே டிஃபெண்டர் இருந்து முதல்ல பால் வாங்க. எந்த டிஃபெண்டருக்கு யார் ப்ரெஷர் போட்டாலும் ஒருத்த டிஃபெண்டர் பாஸ் போடலன்னா டோனி க்ரூஸ் இருப்பான். எல்லா இடத்துலயும் இருப்பான். நீங்க இப்ப மேட்ச் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அதான் ப்ரோ, காசமிரோ யுனைடெட் போன அப்புறம் அவன் அடி அடிச்சுட்டு இருந்தாங்க. டேய் நீங்களா லாலிகா பாத்தீங்களா இல்லையா? அவனோட வேலையே ஃபீல்ட்ல வச்சு போல பின் பண்ணிட்டு அவன் டோனி க்ரூஸ் இல்லன்னா மோட்ரிச்சுக்கு பாஸ் கொடுத்துருவான். கொடுத்துட்டு போடு பண்ண மாட்டான். அங்க பாஸ் பண்ண யாருக்கு அவனை சுத்தி யாருமே இல்ல. அவன் தான் போல் ப்ரோக்ரஸ் பண்ணணும் யுனைடெட்ல. பார்சிலோனா ஃபேனா இருந்தாலும் அவனை அடிக்கும் போது டேய் நீங்களா லாலிகா பாத்தீங்களா இல்லையாடா அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம். அதெல்லாம் தெரியாது. பெரிய பிளேயர் வரா ரியல் மேட்ரிட்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணோம் அவ்வளவுதான். அது இன்னும் டோனி க்ரூஸோட ரோல வந்து செர்பையாஸ் கொடுத்தாங்க. அவனும் சொல்ற பாருங்க, அவனும் வந்து கிளாஸ் மாதிரி தான் பொக்கிஷமும் வச்சுக்கணும். 4 மேட்ச் தொடர்ந்தாடா அப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு வரமாட்டான். கண்டிப்பா வரமாட்டான். 4 மேட்ச் 90 மினிட்ஸ் ஆயிட்டானா 2 மாசத்துக்கு அவுட். நான் அது வரைக்கும் நல்லாவே தெரியும். உங்களுக்கு நினைச்சோம்ல. நமக்கு ஒருத்தர் இருக்காரு இந்த சீசன். ஓகே, ஒரு சேர்ந்தாப்புல ஒரு 20 கேம்ஸ் விளையாடி இருக்காரு நினைக்கிறேன், ஃப்ராங்கி டி யோங். அவரை சேர்ந்தாப்புல 5 கேம் விளையாடினா படுத்துருவா. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அவரு. இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ, அதான் ஒரு டீமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க பார்க்கால. ரியல் மேட்ரிட்ல ஒருத்தர் கிளிக் ஆகும்போது ஒருத்தர் ஃபுல் டவுன் இருப்பான், இன்னொருத்த ஆடும் போது இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். அப்படி இருந்துச்சு. எல்லாரும் ஒன்னா பண்ணாதான் ஒரு டீமாவே இருக்கும்போது யோசிப்பேன். லாஸ்ட் சீசன்ல எங்களுக்கு எல்லாம் 3 பேரோ 4 பேரோ 5 பேர் 10+ கோல் வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் 2 பேர் தான் வச்சிருக்காங்க. அதான் டிஃபரன்ஸ். 100% அக்ரீட். பட் அதுதான் இப்ப முன்னாடி மில்லர் ப்ரோ சொன்ன மாதிரி வந்து பாயிண்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னா, இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா யார் லாலிகா ரொம்ப ஃபாலோ பண்ணலாயோ இப்ப திடீர்னு இந்த சீசன் பாக்குறப்ப வந்துட்டு ஒரு பீக் ரொனால்டோ மெஸ்ஸி இருந்த லாலிகா மாதிரி இப்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு இந்த ரியல் மேட்ரிட் பார்சார லைவ்லி. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸே வந்துட்டு இன்னும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் வியூவர்ஷிப் வருது லாலிகாக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் சீசன் வந்துட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாலிகா இன் ஓவரால். ஏன்னா வந்து இப்ப இந்த டைட்டில் ரேஸ்மே வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. டீம் பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ எம்பாப்பே, பெல்லிங்கம், ட்ரெண்ட்னு வராங்க, வினிஷியஸ், அங்க வந்து சொல்ல போனா பெட்ரி, அம்மாலு எல்லாரும் பயங்கரமான பிளேயர்ஸ் தான் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ ஹவு இஸ் லாலிகா ஆன் அ ஹோல் நீங்க 2 பேருமே வந்துட்டு எப்படி பாக்குறீங்க கம்பேர்ட் டு தி ரீசன்ட் சீசன்ஸ்? இல்ல ப்ரோ, இந்த சீசன் இம்பாப்பே வந்த அப்புறமே கொஞ்சம் ஹைப்பா தான் இருந்துச்சு. ஓகே, இம்பாப்பே வந்த அப்புறம் ஓகே ஒருவேளை மேட்ரிட் எல்லா டீமையும் அவுட் கிளாஸ் பண்ணிடுவாங்களோ அந்த ஒரு இது இருந்துச்சு. ஆனா நாங்க ஒரு திங் வி ஃபோகட், ஹூலியன் அல்வாரஸ் வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் ஹி ட்ரான்ஸ்ஃபர்ட். ஹி ஹேட் அ அமேசிங் சீசன், phenomenal season. ஓகே, அது அப் அண்ட் டவுன். இந்த ஒரு நவம்பர் டிசம்பர்ல 3மே அப் அண்ட் டவுன் இருந்துச்சு. ரியல் மேட்ரிட், பார்சிலோனா அண்ட் அத்லெட்டிகோ. ரியல் மேட்ரிட், பார்சிலோனா. அது வந்து ஒரு
whole league itself, every team is performing very good. Second half of the season la pathina Real Betis பெட்டிஸ் வந்து they played amazing football. Even Anthony அடிச்சிட்டு இருந்தவங்க, Anthony once he came, seriously bro, I will say one of the best transfer of loan signing of நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பெட்டிஸ்கெல்லாம் வந்து ஆண்டனி தெய்வம் மாதிரி பாக்குறாங்க ப்ரோ. ஏன் யோசிச்சு பாரு, அவங்க ஏதோ 9th 10th இருந்தாங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் இஸ்கோக்கும் மேஜிக் சீசன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இஸ்கோ திருப்பி back. ஐயோ என்னமா இருந்தான் அவன். இஸ் 33 ஒண்ணுமோ செலக்ட் ஆயிட்டாரு. இதுல அவ்வளவு காம்படிஷன் இருக்கு. ஸ்பெயின் டீம்ல செலக்ட் ஆயிருக்காருன்னா bro, அவெல்லாம் ஒரு அவன் பால் க்ளோஸ் கண்ட்ரோலர் நம்ம யோசிக்கிறோம். மெஸ்ஸிக்கு எனக்கு தெரிஞ்சு மெஸ்ஸிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவன் தான் க்ளோஸ் கண்ட்ரோலர். மெஸ்ஸி மாதிரி பால் ஒட்டிட்டே இருக்கும் கால்ல. அவன் ஆண்டனி வந்தது அவனுக்கு ஒரு ரூப், அவன் ரன் குடுக்கறது எல்லாமே ரெண்டுமே. ஆனா இதெல்லாம் நல்ல ஆக்சுவலா ஆண்டனி மறந்துட்டு. ஏன்னா இந்த வியூவர்ஷிப் நம்ம லாலிகா ஓவராலா பாக்குறப்ப ஆண்டனி வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலாய்க்கிறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா எவ்ரி அதர் கேம் ஒரு கோலர் அசிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் ஆப்வியஸ்லி பெட்டிஸ் ஹெல்ப் பண்ணி யூரோப்பா லீக் ஃபைனல் வரைக்கும் சாரி கான்ஃபரன்ஸ் லீக் ஃபைனல் வரைக்கும் போயிட்டாங்க. வந்துட்டு இதுல செலக்ட் ஆயிட்டாங்க. யூரோப் ஆடுறாங்க அவங்க நெக்ஸ்ட் சீசன். ஆமா. சோ அதுதான் இப்போ இந்த சீசன் வந்துட்டு நீங்க மத்த சீசன்ஸ் எல்லாம் விட இம்பார்ட்டன்ட் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்த சீசன்ன்றது டெஃபினெட்லி மெம்பப்பே வந்து மார்க்கெட்டிங்க்கு மெம்பப்பே நல்லா யூஸ் ஆச்சு. மெம்பப்பே வச்சு அப்புறம் லமீன் யமால் அவுட் ஆஃப் அவன் 60 50 17 இயர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. நீ அடுத்த மெஸ்ஸி அளவுக்கு அவனுக்கு இப்போ எல்லாம் நிறைய பேர் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவன் பேசவும் செய்யறான், பெர்ஃபார்ம் பண்றான். அதான் முக்கியம். இங்க அரவாலும் பேச பாயும் பேச நல்ல பெர்ஃபார்மன்ஸ், ஜாலியா இருக்காங்க. ஒரு ப்ரெஷர் இல்லாம ஒரு சிஸ்டம் பேஸ் பிளேயரா இல்லாம அவன் வந்து அவன் ஃப்ரீயா ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு நேமார் மாதிரி ஒரு ரீஜனை பாத்தீங்கன்னா சிஸ்டம்ல ஆடணும், அந்த மாதிரி பாஸ் பண்ணி போய் கிராஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லாம அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துறாங்க. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, கோல் அடிக்க அடிச்சுக்கோ, கிராஸ் பண்றியாக பண்ணிக்கோன்னு விட்டாங்க அவனுக்கு ஜாலியா. அதனால நல்லா எனக்கு ஒன்னே ஒரு பயம், இவங்க பார்சலோனா என்னைக்குமே ஒரு யங் பிளேயர் வந்தா ஓவரா யூஸ் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் பொக்கிஷமா வச்சு கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணி இன்ஜுரி ஆகி போயிட்டானா ஐயோ எனக்கு லாலிகா வியூஷிப் லாலிகாக்கே யோசிச்சு பாத்தீங்கன்னா அடுத்த 5-6 வருஷத்துக்கு அவன் தான் லாலிகாவை மார்க்கெட் பண்றதுக்கு அவனும் மெம்பப்பை வச்சுதான் கண்டிப்பா ஓடும். அது ஒரு ரொம்ப ரொம்ப இது யோசிச்சு பாருங்க. சாவி அதே மாதிரி தான் பண்ணாங்க. பெட்ரி ஒரு சீசன் எல்லாம் ஃபுல்லாவே உட்கார வச்சாங்க. கிட்டத்தட்ட 72 கேம்ஸ் என்னமோ ஆடினா ப்ரோ. ஸ்பெயினுக்கும் இதுக்கும் சேர்ந்தான். அப்போ எப்போ 19 இயர்ஸ் 20 இயர்ஸ்லயோ சுத்தமா முடியாது ப்ரோ. என்ன சும்மா இவங்க எல்லாம் கேம் இருக்கு விளையாடு அதை மட்டும் இவங்க குறைச்சாங்கன்னா வச்சுக்கோ. அதே மாதிரி பிளிக் சிஸ்டத்துல கொஞ்சம் அது இருக்குது ப்ரோ. 90 மினிட்ஸ் ஓடிட்டே தான் இருப்பாங்க. யாரும் அந்த ரெஸ்ட் அட்டாக்ல டிஃபென்ஸ் மட்டும் பண்ணா போதுன்னு அப்படியெல்லாம் இல்ல. பிளிக் சிஸ்டத்துல ஒரே ஒரு அட்வான்டேஜ், நெக்ஸ்ட் சீசன் இதே இன்டென்சிட்டில ஆடுவாங்களா தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அதே பாயிண்ட் எடுத்துட்டு வருவோம். இப்ப இந்த வருஷம் எவ்வளவு 120 மினிட் கேம்ஸ் இருந்துச்சு, அந்த பேக் டு பேக் கேம்ஸ். ஏன்னா பார்சா எனக்கு ஞாபகம் இருக்குது, சாம்பியன்ஸ் லீக் முடிச்சுட்டு ஒரு எல் கிளாசிகோ வந்துட்டு மறுபடியும் சாம்பியன்ஸ் லீக் அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான் இருந்துச்சுங்க. சோ இவ்வளவு ஒரு டைட் ஃபேஸ்ல இந்த மாதிரி பிளேயர்ஸ் பேக் டு பேக் ஆட வைக்கிறது வந்துட்டு ஜென்ரலாவே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, பிளேயர்ஸ் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது. சோ எவ்வளவு இம்பாக்ட் பண்ணும் பிளேயர்ஸ் ஜென்ரலா? அதான் ப்ரோ, அது வந்து ஒப்வியஸா எங்களோட சாம்பியன்ஸ் லீக் இதுல தெரிஞ்சது. ஏன்னா ஜூல்ஸ் குண்டே கிட்டத்தட்ட ஒரு 102 கேம்ஸ் he played without injury. அதுல வந்து more than 95 games he was a starter. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவனோட மிஸ் வந்து ஒப்வியஸா சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ல தெரிஞ்சது நமக்கு. பிரான்ஸ் மேட்ச்ல நேத்து அதுதான் அந்த லக்ஸரி வந்து பார்சலோனாக்கு இல்ல. அது வந்து players being overused. Even after 2 goals 3 goals late, Jamal still playing like 85-80 minutes. அதுதான் எனக்கு ரொம்ப worrying-ஆ இருக்கு. As a Barcelona fan only, also ஒரு ஃபுட்பால் ஃபேனா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி வெல் பெர்ஃபார்மிங் யங்ஸ்டர்ஸ் வந்து should have a longest career, no? Then if you Doué பாத்தீங்க, Doué, லூயிஸ் மேல் ஸ்கெலி, அப்புறம் நம்ம குப்பார்சி, பின்ன யமால், இவங்க தான் ஃபியூச்சர் ஆஃப் த ஃபுட்பால். அப்ப பார்சிலோனா ஓகே, பார்சிலோனா இட் செல்ஃப் எங்களுக்கும் அது அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஃபுட்பால் இட் செல்ஃப் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் we have to keep like gems.
அப்பதான் ஆமா ஆமா ஃபுட்பால் பீயிங் குட் ஃபார் இயர்ஸ், ரைட்? ஏன்னா அது இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னன்னா லைக் இந்த மாதிரி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற டைம்ல நிறைய பேருக்கு வந்து ஒரு மேஜர் இன்ஜுரி ஆன அப்புறமா தே ஒன்ட் பி த சேம் பிளேயர். அதை வந்து அவங்க எஸ். அப்படியே ஆல்டர் பண்ணிடுவாங்க. கிளாசிக் நிறைய நம்ம எக்ஸாம்பிள். பார்த்தது நம்ம. கிளாசிக் ஆமா எக்ஸாம்பிள் நம்ம நம்ம இதுல அன்சு ஃபாட்டி இருக்கான். அன்சு ஃபேட்டி. ஈவன் அன்சு ஃபாட்டியோட இன்ஜரிக்கு ஈவன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு கெட் வெல் சூன் அப்படின்னு. ஏன்னா எவ்ரி ஒன் வாஸ் சேயிங் ஹி ஹாஸ் அ பொட்டன்ஷியல் லைக் அதான் பிகம் எக்ஸாக்ட்லி பிக் நேம், ரைட்? பட் அது ஏசிஎல்லோட அதோட முடிஞ்சிச்சு ப்ரோ. முடிஞ்சிடும். ஏசியன் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் இப்ப ரியல் மேட்ரிட் நல்லா முடிவு பண்ணிட்டாங்க. மில்டாவுக்கு 2 லெக்குமே போச்சு. லாஸ்ட் இயர் ஒரு லெக், இந்த சீசன் ஒரு ஏசியன். கண்டிப்பா அவனை ரொம்ப டிபெண்ட் பண்ண முடியாது தெரிஞ்சிச்சு. இந்த வருஷம் இறக்கிட்டாங்க. இன்னொரு சிபி கேட்டிருக்கான். நம்ம 10,000 எனக்கு இன்னொரு சிபி வேணும்னு கேட்டிருக்கான். மேபி கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல, பாப்போம். ஆனா இந்த வருஷம் ரியல் மேட்ரிட் இறக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு லாஸ்ட் இயரே டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்ல தான் மிஸ்டேக் பண்ணணும்னு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட பாருங்க எல்லா பிளேயருக்கும் ஆக்டிவா இருக்கிறாங்க. மெயின் பிளேயர் யாரு இப்போ மஸ்டாங் டூனோ அவனை இப்போ முடிச்சிட்டாங்க. 45 மில்லியன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இல்ல ப்ரோ, பட் யா அதான் நம்ம கமிங் டு யுவர் டிரான்ஸ்ஃபர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு பேக், சுபாஷ் ப்ரோ, கமிங் டு யுவர் கொஸ்டின் பேக். அதோட அந்த கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து பார்சிலோனா தான். எங்களோட சாம்பியன்ஸ் லீக் செமி ஃபைனல்ஸ் வந்து பிளேயர்ஸ் பீயிங் ஓவர் யூஸ்ட் ஓவர் த 100% இயர். ஆமா. ஸோ இட்ஸ் அதான் ப்ரோ. ஆமா ஏன்னா நம்ம அதான் நிறைய டவுன் சைட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இப்பெல்லாம் வந்து நம்ம வந்து பெருமையா சொல்றது வந்துட்டு இவ்வளவு கோல்ஸ் போட்டிருக்கேன் அசிஸ்ட் போட்டிருக்கான்னு சொல்றதை விட எனக்கு இவ்வளவு நாள் வந்து இன்ஜர் ஆகாம ஆடுறதா ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஆக்சுவலா. அதுதான் பிகெஸ்ட் ஃபிளெக்ஸ்ன்னு சொல்லலாம் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல. பட் இது ஏதாச்சும் பண்ணி அவங்க கம்மி பண்ணணும். இப்ப அன்னெசரி காம்படிஷன்ஸ் நிறைய வருது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சு இப்ப இந்த யுஎஃப்ஏ நேஷன்ஸ் லீகே ஒரு அன்னெசரி காம்படிஷன் தான். எதுக்கு இவ்வளவு இன்டர்நேஷனல் மேட்சஸ் வருது? ப்ரோ So அதெல்லாம் பிளேயர்ஸும் எடுத்துக்கிறாங்க ப்ரோ. பிளேயர்ஸ் எனக்கு வேண்டாம்னு சொல்றது இல்ல. இப்போ நிறைய பிளேயர்ஸ் வந்து எங்க வேண்டாம் சொன்னா அவங்க ஃபைனை போடுவானுங்க, பேனை போடுவானுங்க. இனிமே நீ யுஎஃப்ஏல ஆட முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதான் பிளேயர்ஸ் நம்ம அவங்களுக்கு அகேன்ஸ்டாவும் போக முடியாது பெருசா. போக முடியாது. மேக்ஸிமம் வாய்ஸ் அவுட் ஃபேன்ஸா நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண முடியும். பட் இது எவ்வளவு எஃபெக்ட் பண்ணுன்றது இப்ப ஒருத்தர் அவ்வளவு ஒரு பொட்டன்ஷியல் நம்பிதான் ஒரு டீம் பில்ட் பண்றாங்க. இப்போ வந்து இன்ஜூர் ஆன அப்புறமா அந்த பேரு நாட் த சேம்னா எவ்வளவு லாஸ் இருக்கு. அந்த பிளேயருக்கும் லாஸ், கிளப்புக்கும் லாஸ், எல்லாருக்கும் லாஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி ஏதாச்சும் மாறும் ஃபியூச்சர்ல. பட் நம்ம அடுத்தது வந்துட்டு லைக் லெட்ஸ் டாக் அபவுட் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்சஸ் இந்த சீசன்ல. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக்ல இருந்து ஆரம்பிப்போம். ரியல் மேட்ரிட் என்ன பொறுத்த வரைக்கும் பிகெஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு வாஸ் யுவர் லெஃப்ட் விங்கர் வினிஷியஸ். அதை வந்து கலெக்டிவ்லி எல்லாருமே அக்ரி பண்ணலாம். ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் அக்ரி பண்ணலாம். ஓகே, ஒருத்தரை மட்டும் பிளேம் பண்றது தப்பு தான் நான் சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு டீம் ஆஸ் அ ஹோல் ஃபைல் ஆகும் போது நீ வந்து வெறும் ஒருத்தரை பிடிச்சி கத்த முடியாது. ஆன் ஸ்கேல் பார்த்தோம்னா இந்த சீசன், ஏன்னா இந்த சீசன் மட்டுமே வந்துட்டு வினிஷியஸ் ஒரு பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் வினிஷியஸ். பட் உங்க பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க கிளப்ல டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் யார் சொல்லுவீங்க? எங்க கிளப் பொறுத்த வரைக்கும் டிசப்பாயிண்டாக நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியும். ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் தெரியும் அவங்க மேல நம்பிக்கை வைக்க முடியாது தெரியும். ஆனா நான் ரொம்ப எதிர்பார்த்தது எனக்கு வந்து ராட்ரிகோ வினிஷியஸ் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். 2 பேருமே வந்து இந்த வருஷம் கான்ட்ரிபியூஷன் லெஸ். பிகாஸ் வந்து எங்களுக்கு அது எல்லாம் என்ன வேணா சொல்லலாம். அந்த க்ரூஸோட அந்த அந்த ஒரு மிஸ் தான் எனக்கு வந்து எல்லாத்தோட இது தெரியும். எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா பிளேயர்ஸோட டிசப்பாயின்மெண்ட் போர் தான் சொல்லுவேன். ஆனா பிளேயர்ஸ்ல வினி, ராட்ரிகோ எனக்கு 2 பேருமே எனக்கு பிலோ ஆவரேஜ் மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் வேற சொல்ல போனா எம்பாப்பே எனக்கு ஃபர்ஸ்ட் பிக்கப் ஆயிடுவான்னு தெரியும். அதனால அவனை டிசப்பாயின்மெண்ட்னே சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் 10 கேம்ஸ்மே அவன் பெனால்டி விட்டான், அதை விட்டா இதை விட்டா எல்லாம் பண்ணாலும் எனக்கு அவன் தெரிஞ்ச ஒரு 15 கேம்ஸ் அப்படித்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளப் அந்த மாதிரி லிங்க் அப் பிளே எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. மெயினா ரொட்ரிகோ கிளம்புறானா ப்ரோ இவங்கதான் கேட்டுக்கிறாங்க. ப்ரோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு லெஃப்ட் விங், சூப்பர் லெஃப்ட் விங் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் ஒரு 5-6 வருஷத்துக்கு ஆட விட மாட்டீங்க. நாங்க இங்க குடுக்குறோம். மார்டினெல்லி வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்டினெல்லி எங்களுக்கு விங் பேக்கா ஆடுவான்ல, விங்கும் ஆடும் விங் பேக்கா ஆடுவான்ல. மார்டினெல்லிங்களா? ராட்ரிகோ ராட்ரிகோ டிஃபென்ஸ் அவ்வளவு அவனுக்கு சூட்டபிள் இல்ல. இவன் ஆன்சலாட்டி பண்ணியே அவனு கூட்டு வந்து பண்ண வச்சது ரொம்ப இறங்கியா டீப்பாடுன்ட்டு. ஆஸ்டல் கேம்ல பாத்தீங்கன்னா பெல்லி கேம்ல சாக்கா விடவே இல்லை, பின்னாடியே ஓடிட்டு இருந்தான். அவன் அதை பண்ணி விட்டா யாரா கிரியேட்டிவ் இருக்கிறான், அவனுக்கு கதை யோசிக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் நிறைய சின்ன சின்ன அவனுக்கு வேற வழியே இல்ல, ஆப்ஷனே இல்லாம போச்சு ப்ரோ. ஆமா அது ஆப்ஷன் வந்து. பட் இப்ப மில்லர் ப்ரோ உங்க பார்சலோனாக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி டூ மெனி ஹைஸ். பட் உங்களோட டிசப்பாயின்மெண்ட் டிசப்பாயிண்டிங் நான் இன்னும் பெட்டரா உண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்றதுன்னா நீங்க யாரும் சொல்லலாம்?
பெட்டர்னா ப்ரோ ஒரே ஒரு டிசப்பாயிண்டட்னா ஒரே ஒருத்தன் தான் இருக்கான் எங்களோட டிஃபென்ஸ்ல இருக்கிற வில்லன் அராவு. அராவோவா? சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. நானு ப்ரோ எனக்கு பெரிய வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? அராகுவோ வந்து அவள் ஓகே ப்ரோ, நல்ல டிஃபெண்டர், நல்ல பேஸ் இருக்கு இல்லைன்ட்டு இல்லை. ஆனா அவனோட அட்டிடியூட் வந்து ஒரு ஒரு பிளேயரை மற்ற பிளேயர் ரெஸ்பெக்ட் பண்ணி ஓரளவுக்கு ஒப்போனன்ட் பிளேயரை ரெஸ்பெக்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்ண தான் ப்ரோ அவனோட அடுத்த மூவ்ஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம டக்கு ஏதாவது பண்ணலாம். இவன் இல்லை, அவன் ஒன்று. ரெண்டாவது கேவி சொல்லுவாங்க, கேவி வந்து நாட் அப் டு த ஹிஸ் பொட்டன்ஷியல். தேர்ட் வந்து டேனியல்மோ வி பாட் ஃபார் 55 more than 50 million 55 million. பட் ரெண்டு தரம் இன்ஜரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இன்ஜரி, செகண்ட் ஹாஃப்ல ஒரு இன்ஜரி. அதை விட பெரிய டிசப்பாயின்மெண்ட் இல்லை ப்ரோ, டிஃபென்ஸ்ல தான் நமக்கு கொண்டே இருந்தேன். அவ்வளவு டிசப்பாயிண்ட் இல்லை ப்ரோ. டிசப்பாயின்ட்னா ஒன்னு சொல்லலாமா ஒரு விதத்துல? ஏன்னா கொஞ்சம் அவரும் வந்து கொஞ்சம் performance கம்மியா தான் இருந்தது. லெவன்டோஸ்கி ப்ரோ ஆக்சுவலா அது அந்த பாயிண்ட்க்கு நீங்க வந்துட்டீங்க. லெவன்டோஸ்கி ப்ரோ, ஆனா அவருக்கு கிடைச்ச சான்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தா more than 40+ கோல்ஸ் லாலிகால மாத்திரம் 200 மாத்திரமே 3-4 கோல்ஸ் more than அடிச்சிருக்க. ஆனா லெவன்டோஸ்கியோட அவனோட ஆஃப் த பால் கண்ட்ரிபியூஷன் ப்ரோ நல்லா டிராக் பண்ணி வரான். ஈவன் சென்டர் ஆஃப் த பிச் கூட வரான் ப்ரோ. அவன் ஆடுறபடியா தான் அவனோட பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிக் நேம், பிக் ஸ்டார், அவன் வந்து ஹிஸ் டிராகிங் த டிஃபெண்டர்ஸ். அவன் அந்த வேலை நல்லா பண்ணிட்டு இருந்தான். அதாலதான் அவனோட பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதால எங்களுக்கு மேட்ச் லூஸ் பண்ணது அப்படின்னது கம்மி. அவனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் மேட்ச் லூஸ் பண்ணது, மேட்ச் வின் பண்ணிக்கிறோம். ஓகே, மோர் தேன் வி குட் ஹவ் கோர் மோர் கோல்ஸ், பட் அதால நம்ம மேட்ச் லூஸ் பண்ணதுன்றது கம்மி. அதில் தான் எனக்கு பிக்கஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் சொல்ல மாட்டேன். ஸ்டில் ஹி ஹேவிங் 27 கோல்ஸ் இன் லா லிகா, ரைட்? And at his age, 34 age, 27 goals, it's pretty more than a good season, right? ஆமா டெஃபினட்டா அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஸோ அவரு வரமாட்டாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த அராவோ காவி அப்படி சொல்றீங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் டிசப்பாயின்ட் இந்த சீசன். பட் இப்போ அடுத்து வந்துட்டு நம்ம பெஸ்ட் பிளேயர் செக்ஷன். உங்களோட கிளப்போட இந்த சீசன்ஸ் பெஸ்ட் பிளேயர்னா ஒரே ஒருத்தர் தான், நீங்க யார் சொல்றீங்க விஷ்ணு ப்ரோ? நான் வந்து எம்பாப்பே தான் சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ற இது ரொம்ப கம்மி கம்மி. தான். அவன் எம்பாப்பே சொல்லலாம். அப்புறம் ராகுல் அசன்சியோ ப்ரோ, எல்லாத்தோட இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் பிளேயர்னு சொல்லலாம். ஆனா டீமுக்கு தெய்வம்னா ஒரே வல்வர்டே. அவனை விட்டா எங்க டீமுக்கு எல்லா பொசிஷனையும் காப்பாத்துல ஒரு. ஆனா இந்த சீசன்ல பெஸ்ட் பிளேயர்னா வந்து வால்வேர்டேன்னு சொல்றீங்க அப்ப? எனக்கு வல்வர்டே. எனக்கு எம்பாப்பே கோல்ஸ்க்காக, மத்தபடி டீம்ஸ்க்காக கான்ட்ரிபியூஷன் பார்த்தா டீம்ஸ்க்காக எல்லா இதுவும் எடுக்கிறது தான் வல்வர்டே சார். ஒரே ஒரு மிஸ்டேக் இந்த சீசன், அவன் மிஸ்டேக் பண்ணி கோல் போனது ஒண்ணே ஒண்ணு. ஓகே, ஆமா இது கொஞ்சம் டிஃபரெண்ட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் குட் டு see வால்வர்டே அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்றது. நான் ஆம்லெட் அண்ட் ப்ரோ, பார்சிலோனாக்கு யாரு பெஸ்ட் பிளேயர்? பார்சிலோனாக்கு ஓகே, ஆப்வியஸ்லி யமால் சொல்லுவீங்க, ரஃபீனியா, எவ்ரி ஒன் வில் சே, பட் ஐ வில் சே பெத்ரி ப்ரோ. பெத்ரி he was the engine of the team. அவன் he was playing like சில மேட்ச்லாம் செத்துட்டான், அப்படி இருந்து ஆடிட்டு இருந்தான். ஆக்சுவலா அந்த பார்சா ஃபேன்ஸ் நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன், பெட்ரிக்கு மட்டும் அவ்வளோ ஹைப் கொடுப்பாங்க. அவ்வளோ நீ என்னதான் நீங்க வந்து எம்ஆர்லாம் இருந்தாலும் பெட்ரி பட்டிடுவாங்க. அப்பதான் நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன், இவன் வந்து ஒரு பயங்கரமான பிளேயர் தான். ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவன் பால் டிஃபெண்டர் பால் வந்து அவனை குடுத்து போட்டு டிஃபெண்டர் வாட் நின்னுக்கலாம். அவன் டிஃபெண்ட் பண்ணா மட்டும் போதும், அவன் பாத்துக்குவான் ப்ரோ. சுத்தி ஆடுவான், பாலை வாங்குவான், போடுவான், சுத்திட்டே இருப்பான், பிக்கப் பண்ணுவான். சடனா ஷார்ட் பாஸ் போட்டிருப்பான், சம்பந்தமே ஒரு லாங் பாஸ் ஒன்று த்ரூ பால் போடுவான், பாக்குள்ள சம்பந்தமே இல்லாம இருக்கும். அங்க ஒருத்தர் ரன் கொடுத்துட்டு இருப்பான். அதுக்கு அந்த ரெண்டு பேரு யமாலும் ரஃபினியாவும் இந்த விக்னா ரெண்டு பேரும் ரன் கொடுக்கும்போது இவன் ஒரு பால் போட்டு. நீங்க வந்து பெட்ரின்றீங்க ப்ரோ. பெத்ரி, ஷவுட் அவுட் டு இனிகோ மார்டினஸ். he was அவனோட கேம் சென்ஸ் ப்ரோ, அதான் எனக்கு அவனோட குட் பிளேயர்,
but intelligent. He was intelligent. Flick made him as intelligent, I would say. ஏன்னா அவனோட கேம் ரீடிங் ப்ரோ, அந்த ஹைலைன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் ஆஃப் சைட் ட்ராப்லாம் millimeters and inches. Shout out to Inigo Martinez, because we never thought he will become like this, right? Compared to last season, அவன் இப்படி ஒரு அவனோட அந்த இப்படி ஒரு ஃபேஸ் இருக்குன்னு யாருமே எதிர்பார்க்கல, ரைட்? ஏன்னா there is no command in our in our defense. வந்து எங்களுக்கு ஒரு கமாண்டிங் டிஃபெண்டர் இல்லை, கிடையாது. குபார்சி வந்து 17 years old, ஓகே. இவன் ஒரு average, okay, when before we comes to Barca, he's a average above average defender, we can say. ஒரு பெஸ்டோனி மாதிரியோ, ஒரு சாலிபா, ஒரு கேப்ரியல் மாதிரியோ, ஒரு ரூபன் டியாஸ் மாதிரியோ ஒரு டிஃபென்சிவ் லீடர் வந்து நம்மளோட டிஃபென்ஸ்ல கிடையாது. அந்த டிஃபென்ஸ்ல he was amazing. Shout out to Inigo Martinez, I'll say. Huge responsibility, அது நல்லாவே டேக் ஓவர் பண்ணாரு. அண்ட் ஓவராலாவே வந்துட்டு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க அவங்களோட யங்ஸ்டர்ஸ்ல. ஏன்னா லெஃப்ட் பேக்மே வந்துட்டு நம்ம என்னதான் பால்டேல ஏதாவது ஜெரார்ட் மாட்டுறாருனாலுமே பெர்ஃபார்ம் வெல். ஆக்சுவலா சொல்ல போனா அவங்களோட ரோல்ஸ் தான் நல்லா எடுத்து பண்ணாங்க. ஸோ இன் ஜென்ரல் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் இன் பார்சலோனா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதுல டவுட்டே இல்லை. ஸோ அடுத்தது வந்துட்டு இப்போ வந்து பெஸ்ட் யங் டேலண்ட் அப்படின்னு கேட்கணும்னா ரியல் மேட்ரிட்ல யார் ப்ரோ? இந்த பிரேக் அவுட் சீசனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த இவர் தான் வந்து பெஸ்ட் யங் பெர்ஃபார்மர். நான் ஆப்வியஸ்லி ஆன்சர் தெரியும், பட் நீங்க வந்து இப்ப பேசினா யார பத்தின்னு சொல்றது? ராகுல் அசென்சியோ ப்ரோ. அவனை வந்து 23, அவன் வந்து 23 ரொம்ப வருஷமா இதுல ஆடிட்டு இருக்கிறான், எங்களோட பி டீம்ல ஆடிட்டு இருக்கிறாங்க. நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். அதான் சொல்றேன் பாரு, எங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, சம்பந்தமே போய் யாரா இவன் புதுசா இருக்கிறான். நானே ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனை அவ்வளவு வாட்ச் பண்ணது அதுக்கப்புறம் தான் ப்ரோ. நான் அதுக்கப்புறம் பழைய வீடியோஸ் எடுத்து பார்த்தேன், என்ன பண்ணிக்கிறான், இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் என்ன வச்சிருக்கான்னு பார்த்தேன் அந்த மேட்ச்க்கு அப்புறம். குட், ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு இனிஷியல் பேரு. ஆனா உன்னே கொஞ்சம் எனக்கு என்ன பயனா, இந்த சீசன் எல்லா டேக்கிளுமே கிளிக் ஆயிருச்சு. எனக்கு அந்த நெக்ஸ்ட் சீசன் கொஞ்சம் மிஸ் ஆனா ரெட் கார்ட் டேக்கிள் நிறைய வருமோ எனக்கு டவுட்டா இருக்குது. ரேமோஸோட சிசியர் எல்லாரும் சொல்றாங்க, எனக்கு அது ஒரே ஒரு பயம் தான் இருக்குது. அப்புறம் இவன் கொஞ்சம் அந்த லைன் கொஞ்சம் பார்க்க மாட்டேங்கிறான், அந்த ஆஃப் சைட் லைன் கொஞ்சம் பார்க்க மாட்டான். யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு 34 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் பேக் ஃபோர்ல, 34 டிஃப்ரெண்ட். அதுல வந்து எப்படி தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் ஆடினா அவனுக்கு எப்படி அந்த பேரை என்ன பண்ணுவான்னா ஒரு ஆஃப் சைட் டிராப்க்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். எங்களுக்கெல்லாம் ஆஃப் சைட் டிராப்னாவே என்ன தெரியாது, லூஸ்காஸ் எங்கேயோ நின்று இருப்போம் பாருங்க. ஒரு மேட்ச் இவாங்க நின்று இருப்போம், ரூடிகர் எங்கேயோ நின்று இருப்போம். அது அந்த செட்டே ஆகல. பிரேக் அவுட் சீசனே எங்களுக்கு ராகுல் அசென்சியோ. அப்புறம் நிறைய பேர் குல்லர் சொல்லுவாங்க, ஆட்ரா குல்லர் சொல்லுவாங்க. எனக்கு மேபி அவனை வந்து எந்த பொசிஷன்ல ஆடுறதுன்னே அவனுக்கு டவுட் ஆகுது. என்ன அவனை வந்து மிட்ஃபீல்ட கடைசியா யூஸ் பண்ணான், கடைசியா ஒரு 2 மேட்ச் யூஸ் பண்ணான். ஆனா நான் 2 மேட்ச் நல்லா ஆடினா. எப்படின்னா அந்த டீம் வந்து லோ பிளாக், அவங்க பால் எனக்கு வேண்டான்னு நீங்க வச்சுக்கன்னு சொல்லிடுவாங்க. அந்த டீம் மட்டும் நல்லா ஆடுறான். நீங்க அவனை ப்ரெஷர் போட்டீங்கன்னா அந்த ப்ரெஷர்ல இருந்து அவனுக்கு கொஞ்சம், நான் 2 பேர் பால் வாங்க வந்தாங்கன்னா அவன் என்ன பண்றது தெரியாம பேக் பாஸ் போடுறான். வால்கா மேட்ச்ல பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், 2-3 டைம் அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த தாட் பாஸரும் நீ கொஞ்சம் யங் ஏஜ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னு தோணுது. ஆனா எனக்கு பேர் ராகுல் அசென்சியோ. சவுட் அவுட் யாருக்கு கொடுக்கலாம்? அப்படி இல்லை, இந்த வருஷம் ஒருத்தர் அதுல போயிட்டு. பட் ஓகே, ஆப்வியஸ்லி ராகுல் அசென்சியோ. எங்க ப்ரோ பார்சாக்கு 1-2 இல்ல நிறைய இருக்குது, பட் obviously the best player ன்றது நீங்க யார் சொல்வீங்க? Obviously best player Lamine Yamal bro. He was breakout season and he was proved in Europe. And I will give big shout out and equal to Yamal to Pau Kupasi. Because of this for El Clasico, he is defending against Mbappe, Vinicius Junior, then Rodrigo, 17 years old boy, right? Then like all the Ballon d'Or contenders last season, even Bellingham. So in this stage he performed amazing bro. We can what can I say, அவனோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. அந்த 4 எல் கிளாசிக்கோ வச்சே சொல்லலாம் ப்ரோ அவனோட பிரேக் அவுட் சீசன். ஏன்னா அவனோட ஒப்போனண்ட பாருங்க யாரெல்லாம் அவனோட இருந்தாங்க. ஈவன் தோ யூசிஎல்ல லொட்டாரா மார்டினஸ் துராம், ரைட்?
So I'll say ஆமா one Lamine Yamal, then Pau Kupasi equally. I'll say equally. சூப்பர் சூப்பர். இப்ப அதுதான் நான் பாயிண்ட்டுக்கு வரலான்னு இருந்தேன். குபார்சியா இல்ல ராகுல் அசன்சியாவா, யாருக்கு பெட்டர் சீலிங்? ஓ எனக்கு வந்து பிளேயிங் வைஸ் அந்த ஒரு இதான் அவங்களுக்கு இந்த சீசன் நம்பித்தான். பாபு குருபஸ்ல லாஸ்ட் சீசனே அவன் கொஞ்சம் நல்லாவே ப்ரூவ் பண்ணிட்டான் ஏன்னா ப்ளே பண்ண முடியும் அப்படின்னு. இந்த சீசன்ல வந்து ஒரு இவன் ஒரு பிளேயர் இருக்கிறானே எல்லாம் தெரிய வருது. மேபி நெக்ஸ்ட் சீசன்ல தான் இவனை பத்தி கம்பேர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இந்த சீசன்ல எல்லாம் ராகுல் அசன்சியாலாம் சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி. அவன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து ஆடினது. பிளேயிங் அந்த மத்த எல்லாம் பார்க்கும்போது குர்பாசி சொல்லலாம். ஆனா வந்து இந்த பர்டிகுலர் சீசன்ல வந்து ஸ்டார்ட் சடனா ஃபயர் ஆனது வந்து ராகுல் அசன்சியா என்னை பொறுத்த வரைக்கும். மேபி ஓவரால் பெஸ்ட் பிளேயர்னா குர்பாசி தான். Kupasi தான் bro. ஏன்னா அவன் he was playing like La Liga மட்டுமே more than 30 games. 30 games playing 17 year age of 17 year. It's not a joke bro. I'll say Pau Kupasi. ஆமா ஆப்வியஸ்லி அவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு அவங்க ஆளுதான் பெரிய ஆளுன்னு சொல்லுவீங்க. பட் நீ சொன்ன மாதிரி மேபி அடுத்த சீசன் வந்துட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா ரெண்டு பேரும் ஆடுறப்ப வந்துட்டு இன்னும் காம்படிஷன் நம்ம ஆக்சுவலா கம்பேர் பண்ணலாம். Pau Kupasiல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவனோட லாஸ்ட் மினிட் டேக்கிள்ஸ், லாஸ்ட் செகண்ட் டேக்கிள்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்றான். அதுதான் அதுல ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு எங்களோட யூசிஎல் செமிஸ்ல. அது கூட ஆசன் வெங்கர் கூட சொல்லியிருந்தாரு என்ன அதெல்லாம் கொடுக்க ஃபவுல் எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு. அதெல்லாம் ரொம்ப க்ளோஸ். அதெல்லாம் எல்லா மேட்ச் நடக்கும். லட்டூரெல்லாம் சொல்லவே வேணாம். அதெல்லாம் வந்துட்டு இப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணணும்னு தெரியும். பட் பிரில்லியன்ட். அடுத்த சீசனுக்கான ஃபார்வர்டும் சரி டிஃபென்ஸும் சரி ரெண்டுமே வந்துட்டு பயங்கரமா இருக்க போகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சீசன் நம்ம வந்து ஃபார்வர்ட் லுக்கிங் பார்க்குறப்ப வந்துட்டு நீங்கள் ரெண்டு கிளப்புமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சைனிங்ஸ் இவங்க இந்த பொசிஷனுக்கு நாங்கள் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இந்த பொட்டன்ஷியல் டார்கெட் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யார் சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் விஷ்ணு ப்ரோ சொல்லுங்க. எங்களுக்கு இப்போ டிஃபென்ட்ல வந்து வாங்கிட்டாங்க, ஆல்ரெடி ஹவுசன் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு டிஃபென்ஸ்ல யாரு கேட்டாலும் ரியல் மேட்ரிட் லிங்க் எல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த டோனி க்ரூஸ் ரோலுக்கு வந்து அதே ஜெர்மன் பிளேயர் ஒருத்தனை எங்களுக்கு லிங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸ்டில்லர்னு ஒருத்தனை, ஸ்டுட்கார்ட் பிளேயர் பார்த்தேன் ப்ரோ. அவன் நல்லா கிட்டத்தட்ட டோனி க்ரூஸ் அளவு கில்லாட்டிங் கூட அந்த பிளேஸ்க்கு ஒரு எனக்கு நான் வந்து ட்ரெண்ட் யூஸ் பண்ணிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. பாசிங் எபிலிட்டி இருக்குது அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு கௌதம் ப்ரோ வந்தா கேட்கலான்ட்டு இருந்தேன். ப்ரெஷர் பண்ணா பால் டக்குன்னு பாஸ் பண்ணுவானா என்ன பண்ணுவானா? லிவர்பூல் மேட்ச் அதிகமா பார்த்தது இல்லைங்களா? விட்டுருவானா என்ன டிஃபென்ஸ் வைஸ்? அதான் நான் இது சொல்லணும். ஏன்னா வந்துட்டு இப்ப லூகா மாட்ரிச் கிளம்பிட்டாரு ஆஃப்டர் லாங் டைம். சோ ஆப்வியஸ்லி அதுக்கு ஒரு பிக் அச்சீவ்மென்ட் மாட்ரிச். பட் அவரு க்ரூஸ் ரெண்டு பிக் நேம்ஸ் வந்துட்டு இன்னும் ரீப்ளேஸ் பண்ணல, கிடைக்கல. அதுதான் சொல்றது. ஒரே ஒரு ஆளுக்குறான்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. பெட்ரி தான் இருக்கிறான், கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பெட்ரி வந்து ட்ரையல் ஏதோ போயிருந்தான் இங்க லாஸ் பால்மாஸ்ல இருந்து பார்சிலோனா வர்றதுக்கு முன்னாடி. ரியல் மேட்ரிட் ட்ரையல் இவங்க கேட்டிருந்தாங்களே, ஏதோ ரியல் மேட்ரிட் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க பெட்ரிய. ஃபர்ஸ்ட் ரியல் மேட்ரிட் அப்ரோச் பண்ணாங்க லாஸ் பால்மாஸ். சரி ஓகே, எங்களுக்கு ஏதோ க்ரூஸ் தான் நம்பி விட்டுட்டாங்களே என்ன இதுன்னு தெரியல. ஆனா ரொம்ப ரொம்ப இந்த க்ரூஸும் மாட்ரிச் ரெண்டு ரோல் எங்களுக்கு வந்து அதாவது ஸ்டெல்லர் ஒருத்தர் தேடிட்டு இருக்கிறாங்க. மேபி உனக்கு யாரை போட்டாங்கன்னு தெரியல. உனக்கு ஒரு மிட்ஃபீல்டர் யாரை எங்கிருந்து கொண்டு வருவாங்கன்னு தெரியல. என்ன கொண்டு வரணும் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் இருக்கிறாங்களா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் எனக்கும் தெரியல. அதனால நான் கேக்குறேன், உங்களை வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல அந்த மாதிரி ஸ்டெல்லர்னு அந்த ஆள் இருக்கா, அத வந்துட்டு ஆர்சனல் சுட்டிட்டு போறாங்க. ஸ்பெயின் கேம் பார்த்தோம் ப்ரோ. எனக்கு ரீசெண்டா இதுவும் பாக்குறேன். எனக்கு மேபி அந்த டீம்னாலயே அவன் ஏன் அப்படி பண்றான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளேயர் இப்போ லாஸ்ட் இயர் இல்ல. லாஸ்ட் இயர் வந்து லா லிகால பிலோ ஆவரேஜ் ப்ரோ. நீங்க அதுக்கு இல்ல ப்ரோ, மேபி இந்த ஒன் சீசன் இது டவுன்ஸ் இருக்கும் ப்ரோ, அது மாதிரியா இருக்கும். ஆனா அதுக்கு இந்த சீசன்ல சூப்பர் பிளேயர் ப்ரோ, ரொம்ப சூப்பரான. இந்த சீசன் பாத்தீங்கன்னா எனக்கு அவன் மேட்ச் பார்க்கும்போது ஒரு பிளேயர் பண்ணணும், டிஃபரெண்டா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். பாலை ரிசீவ் பண்ணி எல்லா பக்கம் ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கும். ஸ்டுட்கார்ட் ஸ்டெல்லர் வந்து எங்க கூட ஆடும்போது சூப்பரா ஆடினா ப்ரோ.
எப்படி பொசிஷன் எல்லாம் அந்த மெயினா அந்த பொசிஷன் வைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகிறான். மேபி அந்த பிளேயர் எங்களுக்கு ஒன்று வேணும். மற்றபடி ஒரு டால் அட்டாக்கர் வேணும் bro எங்களுக்கு. ஒரு எம்பப்பே நான் 41 கோல் போட்டிருக்க இந்த சீசன்ல, ஒரு கோல் கூட ஹெட்டர் கோல் இல்ல. ஒரு ஸ்ட்ரைக்கர் ஹெட்டர் கோல் போடலினாவே ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிருக்கோம். அந்த டால் ஜோசல் டால் அட்டாக்கர் நமக்கு இந்த ஒரு ஒரு டால் சென்டர் ஃபார்வர்ட் இது நமக்கு இப்போ இருக்கு. நாங்க இவனு யாரு புடிமீர் அவனுக்கு போயிட்டு இருக்கிறோம் ப்ரோ. அவன் ஜோஸ்லோ மாதிரி பெஞ்ச்ல இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஒரு 3 மேட்ச்க்கு ஒருக்கா ஒரு மேட்ச் ஃபுல் மேட்ச் ஆடினா கூட போதும், 4 மேட்ச்க்கு ஒரு ஃபுல் மேட்ச் ஆடினா கூட போதும், அப்படி ஒரு பிளேயரும் தேடிக்கிறோம். பட் எங்களுக்கு இதுல இருக்கிறாங்க, பி டீம்ல இருக்கிறாங்க, கன்சாலான்னு ஒருத்தருக்கிறான். அவனும் டால ஹெட்டிங் எல்லாம் நல்லா பண்றான். மேபி இப்ப இருக்க யங் பிளேயர்ஸ் எல்லாம் பெஞ்சில் உட்காரக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க bro. எங்கேயோ போய் ஆடணும், கன்ஃபார்ம் 90 மினிட்ஸ் ஆடணும். செகண்ட் டீம் ஏதோ ஒரு லாலிகா டீம் இருந்தா பரவாயில்லையோ, டீம் கிக்காட்டி பரவாயில்லன்ட்டு போயிடுறாங்க நிறைய. எங்களுக்கு இப்ப அந்த நேச்சோ, லூஸ்கஸ் வாஸ்கஸ் இவங்க மாதிரி பிளேயர் எல்லாம் வந்து பெஞ்சில் இருந்தாலும் நேச்சோ எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட். வரணும். ஆமா, அந்த யோசலு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்க ஆமா ஆமா பாக்குறதுக்கு. பட் பாப்போம். But ம். நீங்க மோஸ்ட்லி ஆமா ஒரு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு டால் அட்டாக்கர் அண்ட் ஒரு மிட்ஃபீல்டர் தான் ஆமா எய்ம் ப்ரோ. பண்றீங்க அப்புறம் மோஸ்டா. அந்த சோ லெஃப்ட் லெட்ஸ் ஃபுட்டுக்கு சி. ஒருத்தர் வாங்கிட்டோம். லெஃப்ட் ஃபுட் ஃபினிஷர் ஒருத்தருமே இல்லாம இருந்தாங்க. கொல்லர் தவிர வேற யாருமே. அந்த வென்ட்ரிக்கெல்லாம் வந்து உன்னையும் ரொம்ப ரொம்ப ரா ப்ரோ. ரொம்ப பச்சையா இருக்கிற நிறைய அவனுக்கு ஆன்ஸ்லாட்டி மெயினா ஹோம்ஒர்க் பண்ணல கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் கூட. அது வேணா ஒண்ணு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து வினிக்கெல்லாம் நல்லா ஹோம்ஒர்க் கொடுத்தா சொன்னாங்க. மேட்ச் ஒவ்வொரு ட்ரைனிங் செக்ஷன் முடிச்ச உடனே கோல் ஸ்கோரிங்க்கு தனியா ட்ரைனிங் கொடுத்தா அது மாதிரி சொல்றாங்க. இந்த வருஷம் அவன் கொடுக்கல. மேபி ஏன்னு தெரியல. அது நியூஸே வரல, எதுவுமே வரல. மேபி இல்ல ப்ரோ, என்னன்னா மேட்ரிட்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னா எல்லா டீம்லயும் வந்து ஒரு ஃபார்வர்டுக்கு வந்து ஓகே ட்ராக் பேக் பண்ணுவோம்னா அந்த ஒரு ஒரு லக்ஸரி இருக்கு ஒரே ஒரு ஃபார்வர்டுக்கு. ஆனா மேட்ரிட்ல இருக்கிற எல்லாருமே சூப்பர் ஸ்டார்னா நான் ட்ராக் பேக் பண்ண மாட்டேன், நான் டிஃபெண்டுக்கு வர மாட்டேன். ஏன்னா அங்கதான் பிரச்சனை இருக்கு மேட்ரிட்ல மெயினா. நெக்ஸ்ட் சீசன் எல்லாம் ஜாவி எல்லாம் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே. ஜாவி எல்லாம் ப்ரோ இப்போ நான் இன்டர்வியூ எல்லாம் கேட்டேன் ப்ரோ. இந்த மாதிரி லாங் பால்ஸ் டிபெண்ட் பண்ணி நிறைய பண்றான் நம்ம ஜாவி. எனக்கு மேபி அதுக்கு லாங் பால் போடுற அளவுக்கு எங்களுக்கு மிட்ஃபீல்டர்ல இல்ல ஒருத்தர்ல வல்வர்டே இருக்கிற ஒருத்தன். அதுதான் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் கேம் மாறிடும். கேம் பிளே மிட்ஃபீல்ட்ல இருந்து வராது, மேபி ரைட் பேக்ல இருந்து. அதான் அந்த அதனாலதான் மாதிரி தான் ட்ரெண்ட் ஒரு நல்ல நல்ல சைனிங் ப்ரோ. எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சைனிங். டிஃபென்ஸ் வைஸ் எனக்கு வீக்கா இருந்தா பரவாயில்ல. அட்டாக்கிங் வைஸ் ஒரு பால் போடுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப டிஃபெண்ட் பண்ற மேட்ச் தான் கவஹால் இருக்கிறான். அவன் வந்து உசுர கொடுப்பான் ப்ரோ டீமுக்கு. அந்த மாதிரி பிளேயர் எல்லாம் எங்க டீம்ல ஒருத்தருக்கு நீ ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறான் ப்ரோ. அந்த அந்த இதுலயே 2000 அந்த ட்ரிபிள் அடிச்சதுல ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் பெண்டிங். ஆமா, லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் நீங்க மேட்ச் ஒவ்வொரு எல்லாருமே எல்லாருமே காலியாச்சு கிளம்பியாச்சு. இந்த கலாக்டிகோஸ் டீம்ல இருந்து. பட் கமிங் பேக் டு தி டாபிக். சோ நம்ம டிரான்ஸ்ஃபர்ஸ்ல வந்து நிறையவே இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. பிசினஸ் பார்ப்போம் ரியல் மேட்ரிட்ல என்னெல்லாம் பண்றாங்கன்ட்டு. பட் பார்சலோனா, கமிங் டு பார்சலோனா, உங்களுக்கு வேற என்ன ப்ரோ? ஐ ஹர்ட் இந்த மாதிரி யுவான் கார்சியா வந்துட்டு கோல் கீப்பரா அவங்க நிறைய காம்படிஷன் இருந்துச்சு. ஒன் ஆஃப் த டிமாண்ட், மோஸ்ட் இன் டிமாண்ட். அவரையும் சைன் பண்ணிட்டேன்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு. மத்தபடி வேற என்ன சைனிங்ஸ் எதிர்பார்க்கறீங்க? அண்ட் யுவான் கார்சியா சார். யுவான் கார்சியா ஆல்ரெடி க்ளோஸ் டு சைன் ஐ திங்க். ஏன்னா ஈவன் டெஸ்ட் டேக்னு கிளம்ப சொல்லிட்டாங்க. இனாக்கி பேனியாவும் மேபி லோன் ஒரு கிளம்ப சொல்லிடுவாங்க. அண்ட் அதில் ஒரு 30-35 மில்லியன் வந்துடும் நினைக்கிறேன். ஒப்வியஸ்லி வி நீட் அ ஒன் ரைட் பேக் ப்ரோ. வி ஆர் டூ மச் டிபெண்ட்ஸ் ஆன் குண்டே. குண்டே போனதுக்கப்புறம் எரிக் கார்சியா தான் அவனை எல்லா பொசிஷன்லும் ஆடிட்டோம் ப்ரோ. சென்டர் பேக், சிடிஎம், தென் ரைட் பேக், 3 பொசிஷன்ல ஆடியாச்சு. அவளை ஆடியாச்சு. கண்டிப்பா ஒரு பேக்கப் வேணும் ப்ரோ குண்டேக்கு, ஒரு ப்ராப்பர் ரைட் பேக். அதுக்கப்புறம் சிடிஎம் அடுத்த சீசன் பெர்னல் வந்துடுவான். பெர்னல் வந்தான்னா ஓகே. பெர்னலோட ஃபர்ஸ்ட் 5-6 மேட்சஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஹி வாஸ் குட் ப்ரோ. பெர்னல், கசாடோ, ஃப்ராங்கி 3 பேரும் வச்சிருப்பாங்க. மேபி கசாடோ லோனுக்கு அனுப்பலாம். ஆனா பெர்னல் வந்துட்டான்னா பெர்னலும் இவன் ஃப்ராங்கி டியோங்கும் மாத்தி லோனுக்கெல்லாம் அனுப்பாதீங்க. வெங்கி ப்ரோ நிறைய கேம்ஸ் இருக்குது யூஸ் ஆகுது. லோன் ஆப்ஷனே அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ரைட் பேக், ரைட் விங்கில் ஒரு கண்டிப்பா ஒரு யமாலுக்கு ஒரு பேக்கப். யமால் இல்லைன்னா ஏன்னா அவனை ஒரு 65-70 மினிட்ஸ்லேயே ஒரு லீட் எடுக்கிற மேட்சஸ்ல அவனுக்கு பேக்கப்பா அவனை சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி ஒரு பிளேயர்ஸ் ஒன்று சைன் பண்ணணும். அதே மாதிரி ஃபார்வர்ட் சொல்லிட்டாரு இல்லைன்னு லெவன்டோஸ்கி தான். லெவன்டோஸ்கி, ஃபெரான் டோரஸ். மேபி ஃபெரான் டோரஸ் செல் பண்ணா ஒரு பொட்டன்ஷியல் ஸ்ட்ரைக்கரை வாங்கலாம். ஏன்னா ஃபெரான் டோரஸ் ஹீஸ் அ குட் ப்ரோ, குட் பிளேயர், பட் நாட் அ குட் ஸ்ட்ரைக்கர்.
ஏன்னா அவன் போலை ஆமா. கொடுத்தீங்கன்னா அவன் எடுத்துட்டு போய் கோல் அடிப்பான். ஈவன் கோல் கீப்பரை டேக்கிள் கட் பண்ணி அடிப்பான். ஆனா அவனுக்கு நீ cross போட்டீங்கன்னா கன்வெர்ட் பண்ண மாட்டான். அதான் கரெக்ட். ஐயா சொன்ன மாதிரி அதுதான் எங்களுக்கு ஸ்ட்ரைக்கருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்களுக்கு ஒரு டோலஸ்ட் ஸ்ட்ரைக்கர் வேணும் ப்ரோ. இமேஜின் அவனோட யமாலோட அந்த சிப் போலுக்கு அவன் அந்த ஆமா. ஒரு ஸ்டோலஸ்ட் ஸ்ட்ரைக்கர் ஹாலண்ட் ஒரு ஐசாக் அப்படி ஒரு ஸ்ட்ரைக்கர் இருந்தாங்கன்னா ஷுவர் ஒரு 3 சிப் போல 1 ஹெடர். ஆமா. அதுதான் ப்ரோ. ஆனா எனக்கு தெரியல சைன் பண்ணுவாங்களான்னு. ஏன்னா ஃபிளிக்கருக்கு மட்டும் லெவன்டாஸ்கி தான் ஸ்டார்ட் பண்ணுவான் ஷுவரா. ஏன்னா அவனோட அந்த ரேப்போ இருக்கு பேர்ன் முனிக் பிளஸ் இங்க லெவன்டாஸ்கி ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு ஃபெரான் டோரஸ் செல் பண்ணா ஒரு ஸ்ட்ரைக்கரை வாங்கலாம். ஏன்னா லெஃப்ட் விங்ல ரஃபீனியா பின்ன டேனியல்மோ வந்தாலும் டேனியல்மோ லெஃப்ட் விங்லயும் ஆடுவான் ப்ரோ. லெஃப்ட் விங்ல வந்து ஆடுவான். அதே மாதிரி லெஃப்ட் பேக்ல எங்களுக்கு பால்டே இருக்கான். பால்டே இருந்தும் ஓகே. அதே மாதிரி ஜெராட் மார்டின் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாரையும் ஓகே அவனை வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க. பட் ரைட் பேக் கண்டிப்பா வேணும் ப்ரோ. ரைட் பேக்கும் ஒரு ரைட் விங்கர் பிளஸ் ஒரு ஸ்ட்ரைக்கர். இவங்க எல்லாத்துக்குமே பேக்கப் தான் தேவை. இவங்க எல்லாத்துக்குமே பேக்கப் தான் தேவை. எங்களுக்கு மெயினே தேவை. அதான் பிரச்சனை. எப்படியும் ஒரு 40-45 மில்லியனுக்கு வித்தா கியோகரஸ் போலாம். ஆனா யாரு ஃபெரான் டோரஸ் வாங்குறாங்க? அப்போ எனக்கு அது லிங்கே வரல. லிங்கே ஒண்ணு இல்ல. லிங்கே நான் பாக்கல. அதையும் நான் கேக்குறேன். யாராச்சும் வாங்குறேன்னு சொல்றாங்களா? வந்தா கண்டிப்பா கொடுத்துருங்க. நல்ல ஸ்ட்ரைக்கர் வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரைக்கர் வாங்கிக்கலாம். ஆனா அவன 50 மில்லியன் வாங்கணும் ப்ரோ. 55 மில்லியனுக்கு. ஆமா. அதான் மறுபடியும்லாம் அவன் பிரீமியர் லீக்ல எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. போனா வேற ஏதாச்சும் லீக்ல தான் போய் அவனும் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டான் ப்ரோ. அவன் ஸ்பெயின் செட்டில் ஆயிட்டானா இருந்துருவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவன் வேற ஏதோ ஒரு பெரிய மேனேஜரோட பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்கினான். அவன் ஏதோ அது எனக்கு தெரியல ப்ரோ. அவன் ஃபுல் ஃபேமிலி பேஸ்ட் அவுட் ஆஃப் இது ஆப்வியஸ்லி ஸ்பானிஷ் தான். பட் லூயிஸ் என்ரிகேட பொண்ணு. ஆமா லூயிஸ் என்ரிகே பொண்ணு தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. பெப்போட டாட்டர் நினைக்கிறேன். ஏதோ அந்த மாதிரி லிங்க் இருக்குது ஆக்சுவலா. சோ இல்ல பெப்போட டாட்டர் வந்து டெலியாலியோ அது ஒரு இங்கிலீஷ் பிளேயரோட இருந்தாங்க. அது தெரியல. எங்களுக்கு ஒரு லெஃப்ட் பேக்கும் தேவை. அதுதான் கரையரஸ் போயிட்டு இருக்காங்க. அது முடிச்சிடும் நினைக்கிறேன். லெஃப்ட் பேக் மெண்டி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் எல்லாம் வச்சு 25 கேம்ஸ் இந்த லாஸ்ட் கேஸ் 15 கேம்ஸ் தான் ஆடிக்கிறான் எனக்கு தெரிஞ்சு. 15 கேம்ஸ் வருவான். கடைசி மேட்ச் கஷ்டப்பட்டு ஆடியாவும் ஆட வச்சோம். 8 நிமிஷத்துல போயிருவான் ப்ரோ. 8 நிமிஷம் சப்ஸ்டிடியூட் ரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவான். அது ஃபர்ஸ்ட் டே வராம இருந்துக்கலாம். Okay, but again, இந்த transfer window வந்து will be very important for both Madrid and Barcelona, but for different reasons. ஏன்னா வந்து ரியல் மேட்ரிட் வந்து நீங்க சொன்ன மாதிரி மெயின் டீம்ல ஆள் பிடிக்கணும். அங்க வந்துட்டு அங்க எக்ஸாஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு வந்துட்டு சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி யார் சைனிங்ஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். பட் வீர் டு தி எண்ட் ஆஃப் த ரிவ்யூ வீடியோ. இது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு 60-minute கான்வர்சேஷனா இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் சீசன் வந்துட்டு ஒரு நியூ எரா பிகின்ஸ். சாபி அலோன்சோ டேக்கிங் ஓவர் ரியல் மேட்ரிட். அவரோ ஃபிளிக்கோ எப்படி பேட்டில் பண்றாங்க, டாக்டிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு சீசன் ப்ரிவ்யூ எபிசோட்ல நம்ம ஜாயின் பண்ணி அதை பத்தி டீடைலா பேசுவோம். பட் இந்த சீசனோட ரிவ்யூ எங்களை ஜாயின் பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அகேன் விஷ்ணு ஃபார் ரியல் மேட்ரிட், மில்லர் ப்ரோ ரொம்ப நன்றி. இட் வாஸ் a வெரி நைஸ் கான்வர்சேஷன். நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க மறக்காம வந்து உங்களோட தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. மறுபடியும் வேற ஒரு எபிசோட்ல உங்களோட ஜாயின் பண்றோம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் சுபாஷ். தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.